எப்பயுமே அது ரெக்கார்ட் போட்டது ஆரம்பிச்சு. சிவாய சிவாய நம. நம. திருச்சிற்றம்பலம். சாயான் பிணை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானி போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமித அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதிநாதனி திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. திருச்சிற்றம்பலம். பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்விதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமடி திருவாத ஓரத்திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். அம்மா வாருங்கள் அம்மா, வரவேற்கின்றோம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். சிவபரம்பொருளின் பெரும் கருணையினால் சிவசரித்திரமாகிய திருத்தொண்டர் புராணத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய திருவருளால நமக்கு நேர்ந்தது ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமானுடைய அருள் புராணம். இல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய உலகமொய்ய திருத்தொண்டர் தொகை தருவதற்காக திரு அவதாரம் செய்தருளிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானின் அருள் வாழ்வில் நிகழ்ந்த அருள் நிகழ்வுகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சென்ற வகுப்புல என்ன பார்த்தோன்னு ஒரு முன்னோட்டம் பார்த்துட்டு இன்றைய வகுப்புக்கு செல்வோம். தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் புவியுள் சிவலோகம் போல திகழ்கின்ற திரு ஒற்றியூர் சென்று சேர்ந்து இறைவனை அன்போடு காலந்தோறும், அதாவது எல்லா பூஜை வேலைகளிலும் கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்கி அடியார்களோடு சேர்ந்து இறைவனுடைய புகழினை எல்லாம் பேசிக்கொண்டு விளங்குகின்ற நாளிலே திருக்கைலையில் முன் நிகழ்ந்தது இல்லையா, இறைவனுக்கு பூக்களை கொய்வதற்காக செல்லும் பொழுது 2 பெண்களை கண்டு வானவர் ஈசர் அருள் என ஆசை கொண்டார். அந்த பெண்களும் இவர் மீது ஆசை கொண்டார்கள். அந்த பெண்கள்ல இருவர் அணிந்திதை கமலினி அப்படின்ற 2 பெண்கள். இதுல கமலினி அப்படின்றவங்க பறவையாராக திருவாரூரிலே திரு அவதாரம் செய்ய இறைவன் திருவருளினால் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அவரை விவாகம் செய்து கொண்டார். மற்ற பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இல்லையா? ஏன்னா 2 பெண்கள் மீதும் ஆசைப்பட்டார். அப்ப அந்த ஆசை கலைஞ்சாதான், நீக்கப்பட்டாதான் திருப்பியும் சிவலோகம் சேர முடியும். அது ஒரு கடன் போல விளங்குகின்றது, பாக்கி போல இருக்கிறது. அந்த பெண்ணானவள் திருவொற்றியூர் அருகிலே ஞாயிறு அப்படின்ற ஒரு ஊர், அந்த ஊர்லயே நில ஜமீன்தார் போல விளங்குகின்ற ஞாயிறு கிழார் என்பவரிடத்தில் மகளாக அவதாரம் செய்தார் அணிந்திதையார். அவருக்கு மகளாக அவதாரம் செய்யும் போது இந்த மானுட பிறவியிலே விளங்கிய நாமம் சங்கிலியார் அப்படின்றது.
அவர் இறைவனுடைய அந்த இறை பக்தியோடையே வளருகின்றார். சிவபெருமானது திறமன்றி வேறொன்றும் பேச மாட்டார். இப்படி என்ன பேசினாலும் அது சிவபெருமானுடைய பெருமைகளை, திருவடி பெருமைகளை பேசுவதாகத்தான் இருக்கும். ஒரு சிறந்த அருள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய அழகும் குணநலன்களையும் கண்டு தந்தையார் தாயார் சொல்கின்றார்கள், இந்த பெண் நம்முடைய பெண் உலகத்தில் யாவருக்கும் இல்லாத அந்த பேரழகும் தெய்வீக பண்பு நலன்களும் கொண்டவளாக இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப அதற்கேற்ற ஒருவனை தேடி தாருங்கள் அப்படின்னு தாயார் சொல்ல அதை கேட்டு வருந்துகின்றார் மிகவும். நான் சிவபெருமானுடைய அடியவருக்கு தான் நான் உரிமையாவேன். இவர்கள் கூறியது போல மற்ற மானுடர்களுக்கு நான் உரியவள் அல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இவங்க அதை உண்மையை உணராமல் சொல்கின்றார்களேன்னு கவலையுற்று மயங்கி விழுகின்றார்கள். மகளை அவர்கள் மயக்கம் நீக்கி உனக்கு நிகழ்ந்தது என்னன்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, நான் சிவபெருமானுடைய அடியவருக்கு தான் மனைவி ஆக முடியும், ஆகிறதுக்கு உரியேன். நீங்க அதனால வேற இங்க இருந்தா திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்கு. அதனால நீங்க திருக்கொற்றியூர்ல கன்னி மாடம் அமைத்து என்னை அங்கே இழுத்தி விடுங்கள். நான் சிவபெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கின்றேன். அதற்கப்புறம் சிவபெருமானுடைய திருவருள் என்னவோ அதன் வழியே செல்வேன் அப்படின்றாங்க. அது மாதிரி பிள்ளையை அனுப்ப இவங்களுக்கு மனசு இல்லை. அதனால அவர் கூறியதை செய்யாமல் பிறருக்கும் சொல்லாமல் வாழ்கின்றார்கள். இந்த கருத்தை அறியாத ஒருவன் சங்கிலியாரை திருமணம் செய்து கொள்ள விரும்பி சில பெரியோர்களை அனுப்புகின்றான் பெண் கேட்டு. மகளுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லாம அதை அப்படி சொல்லக்கூடாது. அதனால என்ன சொல்றாங்க, வேறு ஒரு காரணம் சொல்லி திருப்பி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. திருமணத்துக்கு சம்மதம் கூட சொல்லல, இருந்தாலும் திருமணத்திற்காக பெண் கேட்டு அனுப்பியவனும் பெண் கேட்டவர்களும் உடனே இறந்து விடுகின்றார்கள். உடனே பயப்படுறாங்க சங்கிலியாருடைய தந்தையாரும் தாயாரும். அவர் திருவொற்றியூரில் இறைவன் தொண்டு செய்ய வேண்டும் என்று சொன்னார். நம்ம அதை கேட்கல. அந்த கேட்காம நம்ம செய்ததுனாலதான் இந்த பிழை ஏற்பட்டது. அதை நம்ம செஞ்சே ஆகணும், இறைவன் திருவருள் உணர்த்துவது போல நிகழ்ந்தது. ஏன்னா ஏன் இந்த திருவருள் நிகழ்ந்ததுன்னா, இப்படியே வச்சிருந்தாங்கன்னா வேற ஒருத்தவங்க பெண் கேட்டு வருவாங்க, அவர்களுக்கும் இது போல நிகழ்ந்து விடும். அப்ப இது இறைவனுக்கு தொண்டு செய்யணும்னு ஒரு உயிர் விரும்பும் பொழுது தடுக்கல் ஆகாது. அது உயர்ந்த தவம் கொண்ட இந்த சங்கிலியார் செய்கின்ற தவத்துக்கு இடையூறு செய்யல் ஆகாதுன்னு உணர்ந்து என்ன பண்றாங்கன்னா, பயந்து தன்னோட சுற்றத்தார், உறவினர்கள், ஊர் பெரியோர்கள் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஏன்னா யாரும் மறுபடியும் இது போல கேட்டு அவங்களை துன்பம் நேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, என்னுடைய மகள் விரும்புகின்றால் அவள் உள்ள கருத்தின்படியே திருக்கோயிலுக்கு அவளை தொண்டுக்காக விட்டு வரப்போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாரோட கூட சேர்ந்து அங்கே சென்று கோயிலுக்கு அருகிலேயே கன்னி மாடம் கட்டுவிட்டு அந்த திருவொற்றியூர் கோயிலுக்குரியவர்களிடம் அனுமதி பெற்று கொண்டு கன்னி மாடம் அமைத்து அவங்களுக்கு தேவையான செல்வம் ஏன்னா அவங்க இறைவனுக்காகவே தொண்டு செய்கின்றவர்கள். அவங்களுக்கு வருமானம் வேண்டும் வாழ்க்கை நடத்துவதற்கு. அவருக்கு உதவி செய்கின்ற பணிப்பெண்கள் தோழிகளுக்கு அவர்களுக்கும் செல்வம் வேண்டும். அதனால அந்த செல்வத்தை, அவங்களுக்கு தேவையான செல்வத்தை இருத்தி சிறந்த காவல், பாதுகாப்பா இருக்கணும் இல்லையா, தாய் தந்தையர் கூட இல்லை, அதனால சிறந்த காவலுக்குரிய அந்த மதில்லாம் அமைத்து சிறப்பாக வச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க உங்களுக்கு தொண்டு செய்கின்றோம், நீங்கள் இறைவனுக்கு தொண்டு செய்திருங்கள் சொல்லிட்டு அவர்கள் திருவடியை வணங்கி தந்தையும் சுற்றத்தாரும் வருந்தி வருத்தத்தோடு இவரை விட்டு நீங்கி சென்று விடுகின்றார்கள். முந்தைய அந்த அன்பின் தொண்டின் தொடர்ச்சியாக திருக்கைலாயத்திலே உமையன்னைக்கு பூக்களை தினந்தோறும் திருநந்தவனத்துக்கு சென்று பறித்து கொண்டு பூக்களால் தொடுத்து சிறந்த மாலைகளாக அமைத்து சாத்துகின்றாரோ அதே பணியை இங்கேயும் செய்கின்றார். இறைவனுக்கும் இறைவிக்கும் அந்த திருநந்தனவனத்திலிருந்து கொண்டு வந்த அந்த பூக்களை எல்லாம் அந்த புஷ்ப மண்டபத்தில் வைத்திருப்பார்கள். அடியார்கள் அன்பினால் பல வகையாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மலர்களை எல்லாம் தொடுப்பார்கள். அதுல சிறப்பா சொன்னாங்க இல்லையா, அதாவது கையானது இந்த நாரிலே மலர்களை கோர்த்து கொண்டே இருக்கும், உள்ளமானது நமசிவாய மந்திரத்தை உளமாற சொல்லிக் கொண்டே இருக்கும். ஏன்னா வெளியில சொன்னா அந்த எச்சு பட்டுடுவான், அது இறைவனுக்குரிய மலர், அது அப்படி பண்ணக்கூடாதுன்றதுனால மனமானது அன்போடு, அதுவும் அன்பே நாராக கொண்டு நமசிவாய மந்திரத்தை
உள்ளம் தொடுக்க கைகளினாலே நாரினால் மலர்களை தொடுத்து இறைவனுக்கு சாத்தி வருகின்றார்கள் அடியார் பெருமக்கள் எல்லோரும். இவ்வாறு பல பணிகளையும் கண்டு அடியார்கள் செய்கின்ற பணிகளை எல்லாம் கண்டு வணங்கி கொண்டே நம்பியாரூரர் பெருமான் வருகின்றார். நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் கன்னி மாடத்தில் இருக்கின்ற பெண் யாரும் உங்களை பார்க்க கூடாதுன்றதுனால அந்த புஷ்ப மண்டபத்திலே திரை ஸ்கிரீன் போட்டு வச்சிருக்காங்க, இவங்களை யாரும் பார்க்க கூடாதுன்னு. அந்த மாதிரி அதுக்குள்ளார இருந்து இவங்க தொண்டு செய்து கொண்டு இருக்கின்றார்கள். பூ தொடுக்கின்ற தொண்டு கட்டி முடிச்சாச்சு. அது எப்படின்னா காலந்தோறும் இறைவனுக்கு ஒவ்வொரு பூஜையின் போதும் 6 கால பூஜையில அந்த காலத்துல சிறப்பா நடக்கும். அப்ப 6 காலங்களிலும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய சாத்த வேண்டிய பூக்கள் அதை தொடுத்து அந்தந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வாடிடும் இல்லையா, முன்னாடியே கட்டி வச்சார். அப்ப அந்தந்த வேலைக்கு தொடுத்து தருகின்ற பணியை செய்கின்ற சங்கிலியார் அந்த மாலையை கட்டிட்டு தர்றதுக்காக அந்த திரையை விலக்கி மாலையை கொடுத்து விட்டு அந்த திரையை மூடுகின்றார். அந்த நேரம் ஒரு மின்னல் போல அந்த ஒரு சில நொடிகள் சொல்லக்கூடாது, வினாடிகள்னு சொல்லும். அந்த வினாடிகள்ல அந்த மாலையை கொடுத்த உடனே அவருடைய அந்த அழகிய சந்திரன் போன்ற அந்த முகப்பொலிவை அந்த அழகினை காண்கின்றார் நம்பியாரூரர் பெருமான். கண்டு அந்த அழகெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஒரு திரை ஒரு மின்னல் போலதான் பாக்குறாரு. அதற்குள்ளார ஏன்னா ஏற்கனவே கண்டு காதல் கொண்ட பெண், அந்த தொடர்பு இல்லையா, அந்த தொடர்பு தூண்டப்படுகின்றது. பார்த்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே பக்கத்துல இருக்கிறவங்களே கேக்குறாங்க, இவங்க யார் இந்த பெண் அப்படின்னு கேட்க, அவதான் நங்கை சங்கிலியார். அதாவது நங்கைனா பெண்களில் சிறந்தவர்களாக விளங்குபவர். பெருகும் தவத்தார் 229 சென்ற வாரம் பார்த்தோம். இருந்தாலும் அதுல இருந்து தொடர்பு பார்க்கறது தான் சிறப்பா இருக்கும். 229வது பாடல் அருகு நின்ற. இப்ப பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட கேட்கிறாரு, ஏன்னா இந்த பெண்ணை விரும்புறதுக்கு முன்னாடி அவள் எப்படிப்பட்டவள், அந்த திருமணம் செய்து நமக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்றாளான்னு பார்க்கணும் இல்லையா. அதனால பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட கேட்கிறாங்க. என்ன சொல்றாரு, இந்த திரையிற்குள்ளார இருந்து ஒரு பெண் என் உள்ளத்தை கவர்ந்து கொண்டாள், யார் அவள் அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லாரும் சொல்றாங்க, அருகு நின்றார் விளம்புவார் அவர்தாம் நங்கை சங்கிலியார் பெருகும் தவத்தால் ஈசர் பணி பேணும் கன்னியார் என்ன இருவரால் இப்பிறவியை எம்பெருமான் அருளால் எய்துவித்தார் மருவும் பறவை ஒருத்தி இவள் மற்றையவளாம் என மருண்டார். அதாவது இப்படி கேட்கிறாரு இல்லையா, அந்த அழகெல்லாம் பத்தி போன பேச சொன்னேன் நான். எப்படிப்பட்ட அழகுனா அந்த சங்கிலியாருடைய அழகு, இந்த கொடியில பூக்கள் மலர்ந்தது போல ஒவ்வொரு அங்கங்களும் பூக்கள் போல மென்மையானது, அழகுடையது. அத்தகைய பேரழகினை உடையவர்கள். இந்த பொன்னும் மணிக்கும் இயற்கையான அந்த ஒளி இருக்கும். அந்த இயற்கையான ஒளி அமுதத்தில் அலாவி அமுதத்தின் அந்த இனிமையையும் உயர்ந்த தன்மையினும் எடுத்துக்கொண்டு அந்த சந்திரனுடைய குளிர்ச்சியையும் கொண்டு மின்னல் போன்ற மின்னுகின்ற தன்மையை உடையவள். அந்த திரைக்குள் இருந்த அந்த பெண் என் உள்ளத்தை திரிவித்தாள். இறைவனை அன்றி வேற ஒருவரையும் நினைக்காத என் உள்ளத்தை மாற்றி தன்பால் செய்தாள். அவள் யார் அப்படின்னு கேட்ட உடனே அருகு நின்றார் விளம்புவார். பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, விளம்புவார்னா சொல்கின்றார்கள், அவர்தாம் நங்கை சங்கிலியார், பெண்களுள் சிறந்தவராகிய சங்கிலியார், பெருகும் தவத்தால் ஈசர் பணி பேணும் கன்னியார். இந்த பெருகும் தவம் ரொம்ப சிறப்பா சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, அன்பு பொருந்தியவர்களாக அன்பு நெறியில் விளங்குகின்றார். அன்பு நெறியில மட்டும் நிக்கல அவங்க, அன்பினால இறைவனுக்கு தவ தொண்டு செய். தவம்னாலே சிவபெருமானை நோக்கி செய்கின்றதுதான் அந்த பூக்கட்டும் அந்த தொண்டு, பூத்தொடுக்கும் அந்த தொண்டு. அது என்ன பண்றாங்கன்னா அன்பினோடு செய்கின்றார்கள். அந்த செய்கின்ற தவத்தாலே மேலும் மேலும் அந்த தவம் செய்கின்ற பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்குது. அதான் பெருகும் தவம். ஒவ்வொரு நாளும் அவர்கள் அந்த தொண்டு செய்ய செய்ய அந்த தவமானது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. உள்ளத்து அன்பும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதனாலதான் பெருகும் தவம் சொல்றாங்க. அவ்வாறு இறைவனுக்கு தொண்டும் அந்த இறைவன் மீது கொண்ட அன்பும் பெருகுகின்ற அந்த ஒப்பில்லாத தவத்தினால ஈசர் பணி பேணும். அப்படி ஈசருக்கு திருப்பணிகளை விரும்பி செய்கின்ற கன்னியா. கன்னி அதாவது அவங்க கேட்கறது முன்னாடியே சொல்லிட்டாங்க, வேற யாரும் திருமணம் செய்து கொள்ளல, கன்னியாகவே விளங்கி இறைவனுக்கு அன்போடு தொண்டு செய்கின்றார்கள் என்ன அப்படின்னு
பக்கத்துல இருக்கிறவங்க சொல்ல, இருவரால் இப்பிறவியை எம்பெருமான் அருளால் எய்து விட்டார். இந்த பிறவி அடியார்களுக்கு எல்லாமே இறைவனுடைய திருவருள் படிதான் நடக்கும். அப்ப இருவரை திருமணம் செய்து கொண்டு அந்த ஆசை கழிய வேண்டும் என்பதற்காக இந்த பிறவியை இறைவன் அருளினால் தந்தார். நான் சொல்ல வந்து வானவர் ஈசர் அருள் என அடிக்கடி கோமலையா சொல்கின்ற அந்த அருள் வார்த்தை இதுதான். தினந்தோறுமே இறைவனுக்காகவும் இறைவிக்காகவும் பூக்களை பறிப்பதற்காக நந்தவனம் சென்கின்றார். புதுசா அவங்க இதுலையும் பார்த்தது கிடையாது. அதாவது புதுசா இதுவரை அவங்க பாக்குறாங்களா, அன்னைக்குதான் பாக்குறாங்களா அப்படின்னா அப்படி இல்லை, தினந்தோறும் பாக்குறவங்க. அப்படி தினந்தோறும் பார்க்கும்போது எழாத விருப்பமும் அன்பும் திடீர்னு ஒரு நாள் ஏற்படுதுன்னா என்ன அர்த்தம்? அது ஈஸ்வர அருள் தான் இல்லையா? அதுதான் இங்க சொல்றாங்க. அப்ப இருவரால் இப்பிறவியை எம்பெருமான் அருளால் எய்து விட்டார். எய்துதெல்லாம் கிடைச்சது. எனக்கு இந்த பிறவி சிவபெருமான் திருவருளால கிடைச்சது. அதற்கு காரணம் 2 பெண்கள். ஒண்ணு மருவும் பறவை ஒருத்தி. மருவம்னா பொருந்திய. அந்த 2 பேர்ல திருமணம் செய்து கொண்டு என்னுடைய ஆசையை தீர்த்து கொண்டு அதன் கடனை கழித்து கொண்டு செல்ல வேண்டும். அதுல ஒருத்தி திருமணம் செஞ்சாச்சு. மருவும் அப்படின்னா என்னை பொருந்திய, என்னை திருமணம் செய்து கொண்டு வாழ்கின்ற பறவை ஒருத்தி இவள் மற்ற எவளாம். அப்ப இன்னொருத்தி தான் இவளா என மருண்டார். இந்த மருண்டாருக்கு என்ன சொல்றாங்கன்னா, 2 பெண்கள்ன்றது தெரிஞ்சிருச்சு. அதாவது சுவாமி வந்து தடுத்த கொண்டதுக்கு அப்புறமே அவருக்கு அந்த பழைய அறிவு வந்துருச்சு. இறைவனுக்கு அணுக்க தொண்டராக தொண்டு செய்தது, 2 பெண்கள் மீது ஆசை வைத்தது அப்பே தெரிஞ்சிருச்சு. அப்ப ஒருத்திய திருமணம் செய்து கொண்டு இப்ப இன்னொருத்தி இருக்கா அப்படின்றதும் அவருக்கு அந்த உயிர் அறிவுல தெரியும். அது இவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிசயம் பார்க்க வேண்டிய அந்த பெண்ணை பார்த்து அந்த அதிசயத்தால் வியப்பு அடைகின்றார். அதுதான் மருண்டார். இவள் தான் இன்னொருத்தி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிசயமும் ஆச்சரியமும் அடைகின்றார் நம்பியாரூர பெருமான். அடுத்தது 230வது பாடல். மின்னார் சடையார் தமக்கு ஆளாம் விதியால் வாழும் எனை வருத்தி தன் ஆரருளால் வரும் பேரு தவத்தால் அணையா வகை தடுத்தே என் ஆறுயிரும் எழில் மலரும் கூட பிணைக்கும் இவள் தன்னை பொன்னார் இடழி முடியார்பால் பெறுவேன் என போய் புக்கார். பக்கத்துல இருக்கிறவங்க சங்கிலியார் பத்தி சொன்ன உடனே மின்னார் சடையார் தமக்கு ஆளாம் விதியால் வாழும் எனை வருத்தி. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சுவாமியுடைய சடை சொல்றாங்க. திருமுடிய பாருங்க, மின்னார் சடையார். நம்மளே பார்த்துக்கோ இல்லையா, பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல். அந்த செஞ்சடை எப்படி இருக்குன்னா, அப்படியே மின்னல் வந்து மின்ன எப்படி இருக்கும், மின்னல் பார்த்துக்கலாம், அப்படி பல பல பலன்னு ஒளி பொருந்தியதா இருக்கும். அது போல செஞ்சடை முழுவதும் பரவி அந்த மினுமினுப்பு இருக்கும், அந்த ஒளி தன்மை எப்படி இருக்கும். அது போல மின்னல் நிறைஞ்சிருக்கிறது போல அந்த ஒளி மிக்க சடையினை உடைய சிவபெருமான் தமக்கு ஆளாம் விதியால் வாழும் எனை, அவருக்கு ஆளாக வாழ்கின்றேன். இறைவனோட விதி அது இல்லை, இவருக்கு விதிச்ச விதி. அந்த விதி எப்படிப்பட்டதுன்னு சொல்றாங்கன்னா, இங்க மட்டும் இல்ல, முன்காலத்துல அதாவது திருக்கையில முதல்ல சுவாமிக்கு என்ன பண்றாரு, ஆளாள சுந்தரனாக சுவாமிக்கு திருநீர் வந்து அள்ளி பூசுகின்ற அந்த திருநீரும் தினந்தோறும் மாலை சாத்துவதற்காக அந்த திருநந்தனவனத்திலிருந்து பூக்கள் பறித்து கொண்டு வந்து சாத்துகின்ற பணியும் செய்கிறார். இன்னும் சில சிறப்பா வந்து சென்ற வாரத்துல ஒரு பதிகத்துல பார்த்தோம், சுந்தரனை கொண்டு துணை கவரி வீச கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பக்கத்திலே இருந்து சுவாமிக்கு கவரி, அதாவது என்னன்னு சொன்னா பக்கத்துல இருந்து சாமரம் இந்த வீசுவாங்க இல்லையா, அது வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த பணியும் செய்கிறார் அப்படின்ற ஒரு குறிப்பு கிடைச்சது. இது போல இறைவனுக்கு அருகிலே திருநீர் பூசுறதா இருந்தாலும் பக்கத்திலே இருந்தாதான் எடுத்து பூசணும். இப்ப இறைவன் அருகிலே இருந்து இறைவனுக்கு அணுக்க தொண்டராக விளங்கியவர் இல்லையா, அப்படிப்பட்ட என்னை பிறவிலும் சரி இந்திப்பியும் சரி தொடர்ச்சியாக இறைவனுக்கே தொண்டு செய்கின்ற என்னை தமக்கு ஆளாம் விதியால் வாழும் எனை வருத்தி, இறைவனுக்கு மட்டுமே தொண்டு செய்கின்ற என்னை வருத்தி தன் அருளால் வரும் பேரு தவத்தால் அணையா வகை தடுத்தேன். அதாவது இறைவனுக்கு இப்படி தொண்டு செய்யறதுனால என்ன வரும், இல்லாத பேரருள் கிடைக்கும் இல்லையா. இந்த பேரருளை சங்கிலியா தன்னுடைய தவத்தால தடுக்கிறாராம். பேர்பட்ட தவம் பாருங்க, ஒரு சிறப்பு அதுதான். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான்
தெரியும் யாருன்னு சொல்லிட்டு. சுவாமி தன்னுடைய திருவுருவை கண்ணாடியில பார்த்து சுந்தரா அப்படின்னு சொன்ன உடனே, அழைத்த உடனே அந்த திருவுரு கண்ணாடியில் நம்ம கண்ணாடியில பார்த்தோம்னா நம்ம பிம்பம் தெரியும் இல்லையா? அதோட சுவாமி அதே போல சுவாமி வந்து கண்ணாடியை பார்க்கும் பொழுது தன்னுடைய பிம்பத்தை பார்த்து சுந்தரா, அழக பார்த்து அவரே சுந்தரா அப்படின்னு அழைக்க அந்த பிம்பம் தான், கண்ணாடியில இருக்கிற பிம்பம் தான் சுந்தரரா வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். எப்பேற்பட்ட பெருமைக்குரியவர் அவரு. அவரை திருமணம் செய்துக்கணும்னா அந்த பெண்களும் எப்படிப்பட்ட தொண்டு செஞ்சவங்க, எவ்வளவு தவம் பாருங்க. இப்படி உமையன்னைக்கு, ஏன்னா அவங்களும் என்ன பண்ணாங்க, தொண்டு புஷ்ப தொண்டு செய்து கொண்டிருந்தவர்கள் திருக்கைலாயத்துல. இப்பயும் அதே மாதிரி அங்க செஞ்சது மட்டும் இல்ல, இப்பயும் என்ன பண்றாங்க, சங்கிலியார் காலந்தோறும் தன்னோட தாய் தந்தை சுற்றம் உற்றார் உறவினர் எல்லாத்தையும் விடுத்துட்டு இறைவனுக்கே பணி செய்கின்ற செயலாவும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லிட்டு தொண்டு செய்கின்றார்கள் இல்லையா? அதான் சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இறைவனையே நினைச்சிட்டு நான் அருள் பெறுகின்றேன், நான் அருள் பெறதை தடுக்கும் வழியா பெரிய தவத்தை செய்கின்றால் சங்கிலி அப்படின்ட்டு சங்கிலியாரோட பெருமையை சொல்றாரு பாருங்க. இங்க எதனால இங்க வந்து சங்கிலியார் வந்து இவரை தடுக்கிறாங்க, இறைவனுடைய 6 அருளை சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பெறாதவனும் தடுக்கிறாங்கன்னா, இப்போது சுவாமி நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் இவருக்கு அருள் பெருகுகின்றது, தவம் பெருகுகின்றது. ஆனா இப்ப அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் சங்கிலியார சுவாமியை நினைக்க முடியல, சங்கிலியாரோட நினைப்பு தான் வருது. அதனால என்னுடைய தவத்தை அவள் வந்து என்ன தடுக்கிறா, சுவாமி கிட்டே இருந்து நான் அருள் பெற முடியாம என் தவத்தை தடுக்கின்றாள் அப்படின்னு சொல்றாரு. என்னை வருத்தி இப்படி சுவாமிய விதிப்படி இறைவனே தலைவன் என்று வாழுகின்ற என்னை வருத்தம் ஏற்படுத்துகின்ற அவளை கண்டு அவளை சேராமல் வருந்துகின்றேன், மேலும் இறைவனுடைய அருளை பெறாமல் வருந்துகின்றேன். அவன் என்ன பண்றானா, தன் 6 அருள் வரும் பேரு, சுவாமியுடைய 6 நிறைந்த அருள், அந்த அருளால் நமக்கு நிறைய பேரு கிடைக்கும். அதை வந்து தவத்தால் அணையா வகை தடுத்தே, தன்னுடைய தவத்தால் என்ன பண்றானா சங்கிலியானவள் தடுக்கின்றாள். அணையா வகைனா என்ன வந்து இறைவன் அருள் வந்து அருள் சேராதவனும் தடுக்கின்றாள். அது மட்டும் இல்லாம என்ன பண்றானா, என் 6 உயிரும் 7 மலரும் கூட பிழைக்கும். அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, பூவை கட்டுறா. வெறும் பூவை மட்டும் கட்டல, என்னுடைய உயிரும் சேர்த்து அவள் கட்டுகின்றாள். அவள் பால் இருக்கு, அந்த பூக்கள் மட்டும் அவள் வசம் இல்லை, என்னுடைய 6 உயிரும் இந்த பூவோட சேர்த்து என்ன பண்ணிட்டா, என்னுடைய உயிரையும் கட்டிவிட்டாள். நான் அவள் வசம் இருக்கின்றேன்னு அர்த்தம். என் 6 உயிரும் 7 மலரும் கூட பிணைக்கும், மலரோடு சேர்ந்து என்னோட 6 உயிரையும் பிணைக்கின்றாள். இவள் தன்னை பொன்னார் இடை முடியார்பால் பெறுவேன். அதாவது நம் கொன்றை மாலை சுவாமி திருமுடியில சூடியிருப்பார்னு தெரியும். அது பொன் போன்ற நிறமுடையது, அது 6 நிறைந்த, பொன் போல நிறைந்த ஒளி வீசுகின்ற இதழின இதழ்னு அர்த்தம், இதழ்களை உடைய அந்த கொன்றை மாலையை அணிந்திருக்கின்ற முடியாராகிய சிவபெருமான் பால் பெறுவேன். இப்படிப்பட்டவளை, அதாவது ஒரு தவத்தோட பெருமையை சொல்றாரு. என்ன சுவாமியோட திருவருள் எனக்கு கிடைக்காதவன்னா உயர்ந்த தவம் செய்து கொண்டிருக்கின்றாள். அப்படிப்பட்ட பெண்ணை இன்னும் மலர்களோடு சேர்த்து என் உயிரையும் கட்டுகின்றாள். அத்தகைய பெண்ணை அந்த கொன்றை மாலை சூடி இருக்கின்ற இறைவனிடம் விண்ணப்பித்து, சுவாமி எனக்கு அவளை கொடுங்கன்னு நான் கேட்டு பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு மனசுல நினைக்கிறாரு. ஏன்னா என்று போய் புக்கார், ஏன்னா கோயிலுக்கு போறாரு, ஏன்னா எதுவா இருந்தாலும் சுவாமிக்கு இது தோழர் இல்லையா, தொண்டர் மட்டும் இல்ல தோழர், எதுவா இருந்தாலும் சுவாமி கிட்ட கேட்டுதான் பெறுவார். அப்ப இவளை எனக்கு கொடுக்கும்படி சுவாமி கிட்ட கேட்டு பெறுவேன் அப்படின்ட்டு போய் புக்கார்னா புகுந்தார், கோயிலுக்குள்ளார போய் புகுகின்றார். மலர் மேல் அயனும் நெடுமாலும் வானும் நிலனும் கிளைத்து அறியா நிலவு மலரும் திருமுடியும் நீடும் கழலும் உடையாரை உலகெல்லாம் தாம் உடையார் ஆயும் ஒற்றியூர் அமர்ந்த இலகு சோதி பரம்பொருளை இறைஞ்சி முன்னின்று ஏத்துவார். கோயிலுக்குள்ளார போறார், அந்த பெண்ணை தனக்கு கொடுக்கணும்னு கேட்கறதுக்காக. போய் மலர் மேல், எப்படிப்பட்ட சுவாமி, திருவொற்றியூர்ல முதலே பார்த்தோம், ஆதிபுரீஸ்வரர். இந்த உலகத்தையே வந்து பிரளயமானது மூழ்கடிக்க நீரை உற்பத்தி உலகம் செய்யணும்னா அந்த நீர் வற்றணும் இல்லையா, அதற்காக அந்த நீரை ஒற்றி எடுத்ததுனால ஒற்றியூர் என்ற நாமம் கொண்ட அத்தகைய இறைவன். அதனாலதான் ஆதிபுரி, அந்த உலகம் அழிந்து மீள உற்பத்தி பண்ணும் பொழுது சுவாமி இந்த மகிழ மரத்துக்கடியில இருந்துதான் உற்பத்தி அந்த ஜோதி சுரூபமா இருந்தாரு பார்த்தோம் இல்லையா. மலர் மேல் அயனும் நெடுமாலும் வானும் நிலனும் கிளைத்தறியா, அதாவது மலர் மேல இருக்கிற அயனும், நமக்கு தெரியல அயன்னா பிரம்மா, தாமரை மலர் மேலதான் வீட்டு இருப்பார். அப்படி மலர் மேல இருக்கிற பிரம்மனும் நெடுமாலும், நெடுமால் அப்படின்னு சொன்னா
திருவிக்கிரம அவதாரத்துல வானத்துக்கு பூமிக்குமா திருமால் நின்றார்ல, அதனால நெடுய மாலும் உயர்ந்த உருவம் கொண்ட இந்த திருமாலும், ஆனா அப்படிப்பட்டவங்களும் அவங்கள அப்படிப்பட்ட உயர்வா நின்ன அந்த திருமாலும் தாமரை மலர்ல இருந்துட்டு வேதம் ஓதிக்கொண்டே இருக்கின்ற பிரம்மன் உயர்ந்தவங்க தானே. ஆனா அவங்களாலேயே சுவாமியை பார்க்க முடியல. அப்ப சுவாமி எப்படிப்பட்ட உயர்ந்தவர், சிவபரம்பொருள் பாருங்க. அவங்க அப்படி திருமாலாலும் பிரம்மனாலும் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்களா, வானும் நிலனும். திருமால் அன்னப்பறவையாக பறந்து பறந்து வானிலே இறைவன் திருமுடியை தேட, நிலன் திருமால் பன்றி உருவம் எடுத்து நிலத்தை தோண்டிக் கொண்டே இறைவன திருவடியை தேட கிளைத்து அறியா. இது ரொம்ப ஒரு அருமையான அருட்பதம். இந்த தெய்வ சேக்கிழார் பெருமான் ஏன் சொல்றோம்னா, இறைவன் உணர்த்த அவர் அருளி செய்தது. இறைவனே எழுதி இறைவனுடைய திருவாக்காகவே நம்ம எடுத்துக்கலாம். இதை கிளைத்துன்னா என்ன அர்த்தம்னா, கிளைகள் போல ஒன்றிலிருந்து தோன்றி பரவுவதுதான் கிளைத்தல். அதாவது என்ன ஒரு சிறப்பு சொல்றாங்கன்னா, சிவபெருமானில இருந்துதான் இவங்க தோன்றுனாங்க. பிரம்மாவும் தோன்றுனாங்க, விஷ்ணுவும் தோன்றுனாங்க. ஆனா இவர்களுக்கு அது தெரியல. தன்னுடைய மூலம் சிவ பரம்பொருள்ன்றதே தெரியல. அப்ப கிளைத்துனா அதிலிருந்து தோன்றி பரவி, சுவாமிட்டேந்து வெளிவந்தவங்க சிவபெருமானை பற்றி தெரியாம கிளைத்து பரவி, ஒருத்தர் மேல போறாரு, ஒருத்தர் கீழே வராரு, சுவாமியை தேடுறாங்க. ஆனா அவர்களாலையும் அறிய முடியவில்லை. அப்படி கிளைத்து தேடியும் அறியாத நிலவு மலரும் திருமுடியும், அப்படி தேடியும் அறிய முடியாத சிவபெருமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நிலவு மலரும் திருமுடியும். அந்த நிலவு அழகா மலர்ந்து இருக்கான். இந்த மூன்றாம் பிறை, அழகிய பிறை மலர்ந்து இருக்கு சுவாமியுடைய திருமுடியில. அத்தகைய திருமுடியை உடையவர் சிவபெருமான். அவரோட திருவடி பாத்தீங்கன்னா நீடும் கழல். இந்த நீடும் கழல்னா காலத்தை கடந்தது, காலத்தை எல்லாம் காலம்ன்றதே கடந்தது. எவ்வளவு சிறப்பு பாருங்க இறைவனோட திருவடி. காலங்களை எல்லாம் கடந்தது, எல்லா பொருளும் கடந்ததுன்னு பார்ப்போம் இல்லையா? எல்லா பொருள்களுக்கும் முடிவு, அது எல்லை ஆடும் கழலே அப்படின்ட்டு சண்டேஸ்வர நாயனார் உணர்ந்து இறைவன் திருவடி மீது அன்பு வைத்தார்னு பார்க்கிறோம். அப்ப அந்த நீடும் கழல்னா காலத்தையும் கடந்து விளங்குகின்ற திருவடியை சிவபெருமான் கொண்டவர். அவர் திருவொற்றியூரில் வீற்றிருக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமை உடையவரை சிவபெருமானை உலகமெல்லாம் தாங்குடையார் ஆயும் ஒற்றியூர் அமர்ந்த இலகு ஜோதி பரம்பொருளை. உலகெல்லாம் தாமுடையார் இல்லையா? இந்த உலகம் மட்டும் இல்ல, எல்லா உலகங்களையும் தனக்கு உடைமையாக கொண்டவர். எல்லாமே இறைவனுடைய பொருள் தான் இல்லையா? நம்ம எல்லாம் இறைவனுக்கு உடையவர்கள், அடிமையானவர்கள். உணர்ந்திருப்பவர்கள் சில பேர் தான். ஆனாலும் உணர்ந்தாலும் உணரலனாலும் இந்த உலகங்கள் எல்லாம் சுவாமிக்கு உடைமையானது. அதான் சொல்றாங்க, உலகம் எல்லாம் தாம் உடையா, தனக்கு சொந்தமாக கொண்டவன், உலகங்களுக்கு எல்லாம் தான் தலைவனாக விளங்குபவன். ஆயினாலும் அப்படி உலகங்களுக்கு எல்லாம் தலைவனா இருந்தாலும் ஒற்றியூர் அமர்ந்த இலகு சோதி, எல்லா உலகத்துக்கும் தலைவன் இருந்தாலும் ஒற்றியூர்ல எப்படி இருக்கிறான் இறைவன் பாத்தீங்கன்னா, ஒற்றியூர் அமர்ந்த இலகு சோதி. இலகுனா எளிவந்த கருணை, இலகுவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எளிமையா, அதாவது அடியவர்களுக்கு எளிவந்தவன். ஏன்னா பாத்தீங்கன்னா அடியார்கள் பொருட்டு, அதாவது நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா சங்கிலியா இருக்கும், பறவையா இருக்கும், நிறைய ஒற்றுமைகள் இருக்கும், அதிசயமா இருக்கும். ரெண்டு பேருமே ஒரே தொண்டு செய்து கொண்டிருந்தவர்கள், சுந்தரமூர்த்தி நாயனார் மீது அன்பு கொண்டவர்கள், இறைவன் மீதும் உமையன்னை மீது மிகுந்த பக்தி கொண்டவர்கள். அங்க திருமணம் நிகழ்ந்ததுல நிறைய விஷயங்கள் ஒன்றுக்கு ஒன்று ஒரே மாதிரியே இருக்கும். அதே போலதான் இங்க பாத்தீங்கன்னா, எப்படி எங்க பறவையாருக்காக சுவாமி தூது போக போறாரோ, இப்பயும் அதே போல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கும் சங்கிலியாருக்கும் இடையே தூது செல்ல போகின்றார். அதனாலதான் சொல்றாங்க சுவாமி எப்படிப்பட்டவனா, இலகு ஜோதி, ஜோதி வடிவானவன் இறைவன், ஞான வடிவினன். அப்ப இலகுனா அடியவர்களுக்கு எளியவனாக விளங்குகின்ற இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் பரம்பொருள். அப்ப என்ன சொல்றாங்க, இங்க திருவொற்றியூர் பெருமான் எப்படி எங்கும் இறைவன் நிறைஞ்சு இருந்தாலும் கோயில்ல அந்த சிவலிங்க மூர்த்தத்துல சிறப்பாக விளங்குகின்றார் இல்லையா? அதே போல சுவாமி எங்கும் நிறைந்தவர், சர்வ வியாபி இல்லையா? இருந்தாலும் அவர் திருவொற்றியூரை விரும்பி வீற்றிருக்கின்றார். எப்படின்னா அடியார்களுக்கு அருள் செய்வதற்காக. அதுதான் சொல்றாங்க, உலகம் எல்லாம் தாம் உடையார் ஆயும். உலகம் முழுவதும் இவருக்கு தான் உரியது. இருந்தாலும் ஒற்றியூரை விரும்பி அமர்ந்துதான் விரும்பி வீற்றிருக்கின்றார்.
ஒரு எப்படிப்பட்டவர்னா இலகு ஜோதி, அடியவர்களுக்கு எளிவந்த பிரானாக விளங்குகின்ற பரம்பொருள். அவருக்கு முன்னாடி போய் இறைஞ்சி தொழுது வணங்கி முன்னின்று ஏத்துவார். ஃபர்ஸ்ட் வணக்கம் வைக்கணும், அதுக்கப்புறம் இறைவனது புகழை ஏத்துதல்னா பாடுதல், போற்றி பாடுகின்றார். ஏன்னா ஒரு அப்ளிகேஷனோட வந்திருக்காரு. பெண்ணை பார்த்த உடனே சரி, எப்படி பறவையாரை கேட்டு பெற்றாரோ திருவாரூர் பெருமான் வன்மீகநாதர்கிட்ட, அதே போல இங்கேயும் வன்மீகநாதர் தான். அங்க வன்மீகநாதர்கிட்ட கேட்டு பறவையாரை திருமணம் செய்து கொண்டார். இப்ப இங்க வன்மீகநாதர்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார், சங்கிலியாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக இறைஞ்சி போற்றி என்ன சொல்றார் பார்ப்போம். 232வது பாடல். மங்கை ஒருபால் மகிழ்ந்ததுவும் அன்றி மணிநீள் முடியின்கண் கங்கை தன்னை கறந்து அருளும் காதல் உடையீர். அடியேனுக்கு இங்கு நுமக்கு திருமாலை தொடுத்து என் உள்ள தொடை அவிழ்த்த திங்கள் வதன சங்கிலியை தந்து என் வருத்தம் தீரும் என. என்ன விண்ணப்பம் வைக்கிறார் சுவாமிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது முதல்ல சொல்லிடுறாரு என்ன விண்ணப்பம்னா, நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும்ன்ற மாதிரி ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த பாடல். பாத்தீங்கன்னா, மங்கை ஒரு பால் மகிழ்ந்ததுவும் அஞ்சு. ஐயா, மங்கை ஒரு பால் மகிழ்ந்து, நீ உமையன்னை என்ன பண்ணிட்ட, உன்னோட இடபாகம் வச்சு மகிழ்ந்து அவங்களோட மகிழ்ச்சியாக இருக்கிற. அப்படி இருக்கும் போதும் அன்றி, அது மட்டும் இல்லாம மணிநீள் முடியின் கண், உன்னுடைய முடி அழகிய நீண்ட முடி சடை இருக்கு, அந்த முடியில கங்கை தம்மை கறந்து கங்கையை வச்சிருக்க. உமையன்னைக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ஒரு பாதியே நீ கொடுத்துட்ட, மகிழ்ந்து கொடுத்து அவங்களோட இருக்க. அப்படி இருந்தாலும் அதுக்கு மேலேயே நீ என்ன பண்ணிருக்க, உன்னுடைய அழகிய அந்த சடை இருக்கு இல்லையா, அதுல கங்கை அப்படின்ற ஒரு கன்னியை வைத்திருக்கின்றார். இந்த கங்கை எப்படி வச்சிருக்கன்னா கறந்து, உமையன்னைக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க, கோவப்படுவாங்க, மறைச்சி வச்சிருக்கியா நீங்க. கறந்துன்னா மறைத்து அருள்கின்றாய், அருளும் காதல் உடையீர். காதல பெரு விருப்பம், அந்த கங்கையையும் பெரு விருப்பத்தோடு திருமுடியில் வைத்திருக்கின்றாய். உமையன்னைக்கு இடபாகம், நம்ம உடம்புல பாதி அப்படியே உமையன்னை கொடுத்து அவங்களோடய மகிழ்ந்திருக்கின்றாய். எதுக்காக இதை சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஐயா நீ 2 திருமணம், அதாவது 2 ஒரு கண்ணியை ஒரு முழுவதும் வைத்தது இல்லாம ஒரு கண்ணிய உமையன்னைக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்க. அதனால அதே மாதிரி எனக்கும் ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தாலும் இப்ப இன்னொரு பெண்ணோட திருமணம் நடக்க வேண்டும். அதுவும் இப்ப கறந்து வைத்தது எதுக்காக சொல்றாரோ, அதுவும் அந்த பறவைக்கு தெரியாம இவ்வளவு திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நீ செஞ்சிருக்க, அப்ப உன்னோட அடியார் இருக்க, நானும் அந்த வழிதானே. அப்ப நீ செஞ்சு மகிழ்ச்சி இருக்கிறது போல எனக்கும் இந்த திருமணத்தை நடத்தி மகிழ்விப்பாய். இது தவறு கிடையாது, ஏன்னா நீயே அதை செஞ்சிருக்க. எவ்வளவு ஒரு சிறப்பு பாருங்க, அந்த எப்படி சொல்லியிருக்காரு உட்குறிப்போட. நீயே இதை செஞ்சிருக்க, அதனால நிச்சயம் அது தவறு கிடையாது. அதனால என் கருத்தையும் ஏற்று முடிப்பாய் அப்படின்ற உட்கருத்தோட சொல்றாரு. கங்கை தன்னை கறந்து அருளும். அப்போ கங்கையை நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா மறைச்சு வச்சிருக்கீங்க. பெரு விருப்பத்தோடு மறைத்து சடைமுடியில் வைத்திருக்கின்ற இறைவா, அடியேனுக்கு இங்கு நுமக்கு திருமாலை தொடுத்து. அப்படிப்பட்ட இறைவனே, அடியேனுக்கு இங்கு நுமக்கு, இங்க எனக்கு என்ன நிகழ்ந்ததுன்னா, நுமக்கு திருமாலை. இங்க ஒரு பொண்ணு என்ன பண்றா, உனக்கு தினந்தோறும் திருமாலைகள் தொடுத்து கொண்டிருக்கின்றார். அவ கற்றா, ஒரு விஷயத்த கற்றா, இன்னொன்னு அவிழ்க்கிறா. என்னத்தை அவிழ்க்கிறா அப்படின்னு சொன்னா, தினமும் அவளுக்கு உனக்காக மாலையை கட்டுகின்றாள். ஆனா என்னுடைய தொடைனா என்னோட உள்ளத்தை கட்டு, நான் உள்ளம் எப்படி வச்சிருக்கேன்னா ரொம்ப கட்டுக்கோப்பா வச்சிருக்கேன். சிவபெருமானாகிய உன்னம், ஏன்னா சிவ யோகத்தில் இருப்பவர் இல்லையா. அப்போ இப்போதும் சிவ சிந்தையா இருக்கும்போது நமக்கு பார்க்கின்ற பொருள் எல்லாமே சிவரூபமாவே தெரியும், சிவசக்தி ரூபமாவே தெரியும். அப்ப நினைவு எண்ணங்கள் எல்லாமே சிவ சம்பந்தமாவே இருக்கும். அப்படி இருக்கிற என்ன, அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பா கட்டுக்குள் இருந்த என்ன, இந்த கட்டினை அவள் அவிழ்க்கின்றாள் அப்படின்றார். அதாவது அவிழ்த்து. இப்ப தினந்தோறும் உனக்கு பூ கட்டுறா, ஆனா என்னுடைய அந்த கட்டு அதை நீ அவிழ்த்து விட்டாள். அவள் அவிழ்த்து திங்கள் வதன சங்கிலி, அப்படி அவிழ்த்த திங்கள் வதன சங்கிலி. அந்த சங்கிலியோட பெருமை சொல்ற பாருங்க, சங்கிலியார் பெருமை. வதனம்னா அழகு, அந்த திங்கள் போன்ற அழகிய முகத்தினை கொண்ட, அழகு மட்டும் இல்ல ஒளி வீசுகின்ற குளிர்ச்சி தன்மை அதாவது எத்தனை அர்த்தம் இருக்கு பாருங்க. திங்கள்னா அழகு மட்டும் இல்ல, ஒளி மட்டும் இல்ல, குளிர்ச்சி, இன்பம் தருகின்றது. அதை பார்க்கறது இத்தனை கருத்தும் இருக்கு.
அப்படி இன்பம் தருகின்ற, குளிர்ச்சியை தருகின்ற, அந்த விருப்பத்தை தருகின்ற அந்த சங்கிலியை தந்து என் வருத்தம் தீரும், என்னுடைய வருத்தத்தை தீர்க்க வேண்டும். எப்படி பறவையார கேட்டாரோ அதே போல இங்க என்ன சொல்றாங்க, என்னுடைய கட்டையெல்லாம் அவள் உடைத்து விட்டாள், அதனால அந்த திங்கள் வதன சங்கிலியை எனக்கு தாரும் சொல்லிட்டு அடியவருக்கு எளியவனாக விளங்குகின்ற திரு ஒற்றியூர் பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கின்றார். வருத்தத்தை தீருங்கள், கொடுங்கன்னு சொல்ல, அவள் பிரிஞ்சு நான் வருந்துகின்றேன், இந்த வருத்தத்தை தீர்க்க வேண்டும். ஏன்னா அடியார்கள் துன்பப்பட்டால் சுவாமி பொறுத்து கொள்ள மாட்டார் இல்லையா? அதனால வருத்தத்தை தீரும் என ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என்ன அப்படி சொல்ல 233வது பாடல். அண்ணலார் முன் பலவும் அவர் அறிய உணர்த்தி புறத்து அணைந்தே எண்ணமெல்லாம் உமக்கு அடிமை ஆமாறு என்னும் என் நெஞ்சில் திண்ணம் எல்லாம் உடைவித்தால் செய்வது ஒன்றும் அறியேன் யான் தன்னிலா மின் ஒளிர் பவழ சடையீர் அருளும் என தளர்வார். அதுல இன்னொன்னு அடுத்தது இன்னும் என்ன சொல்றாரு பாருங்க, என்னோட வருத்தத்தை தீருங்கள் சொல்லிட்டு அவரோட வருத்தத்தை எப்படி சொல்றாரு பாருங்க. அண்ணலார் முன் பலவும், அண்ணல்னா பெருமைக்குரியவர், பெருமைக்குரியவராகிய சிவபெருமான் திருமுன்பு நின்று பலவும், இது மாதிரி பலவும் சொல்லி, அதாவது இறைவன் தன்னுடைய கருத்துக்கு அருள் செய்ய வேண்டும், தன்னுடைய கருத்தை ஏற்று அருள் செய்ய வேண்டும் அப்படின்றதுனால பலவும் அவர் அறிய உணர்த்தி. இப்ப இப்படி சொன்னது போல ஐயனே என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்க 2 பெண்கள் மீது ஆசை வைத்தேன், உன்னோட திருவருளால இது நிகழ்ந்தது. இப்ப அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இந்த கடன் எல்லாம் நீங்கினாதான் என்ன பண்ண முடியும், நான் திருப்பியும் உன்னை சேர்ந்து கையில உனக்கு கூடவே இருந்து தொண்டு செய்ய முடியும், அதற்காக இதனை செய்தருளுங்கள் அப்படின்னு கேட்பார் இல்லையா? அது மட்டும் இல்லாம எனக்கு தலைவன் நீதான், தோழரும் நீதான், அப்போ உன்கிட்ட தானே கேட்பான் இல்லையா? இவர் பலவாறும் சொல்லி, அது அண்ணலார் முன் பலவும், இது மாதிரி பலவும் அவர் அறிய உணர்த்தி, இறைவனுக்கு அறியுமாறு பல விஷயங்களை சொல்லி உணர்த்தி புறத்து அணைந்தே, சுவாமிக்கு இது மாதிரிலாம் சொல்லி விண்ணப்பம் வைத்து கோயில் புறத்து அணைந்தே எண்ணமெல்லாம் உமக்கு அடிமை ஆமாறு என்னும் எண்ணெஞ்சு. அதுதான் எண்ணமெல்லாம் உமக்கு அடிமை. அடிமை தொண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்கின்ற எல்லா தொண்டும் என்ன சிவபெருமானுக்காக தான் இருக்கும். அது போல என்னுடைய எண்ணம் எல்லாம் சிவயோக நிலையை குறிக்குது. எண்ணம் எல்லாம் நீதான் நிறைஞ்சிருக்கிற, அப்போ உனக்கு தான் நான் தொண்டு செய்வேன் இல்லையா? அவருடைய தொண்டே என்ன சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவஸ்தலங்கள் தோறும் செல்ல வேண்டும், இறைவனை வணங்கி பதிகம் பாடுவது. அப்போ வேறு செயல் அவருக்கு கிடையாது. அப்போ அவருடைய எண்ணமும் அவரோட செயலும் சொல்லும் எல்லாமே சிவபெருமானை பற்றியே இருக்கின்றது. அதுதான் சொல்றாங்க, எண்ணம் எல்லாம் உமக்கு அடிமை ஆகுமாறு என்னும் என் நெஞ்சில். எப்பவுமே என்னோட நெஞ்சு எப்ப என்னும்னா நினைச்சிட்டு இருக்கோம்னா, என்னோட நெஞ்சமானது உமக்கு அடிமை தன்மையைதான் கொண்டு இருக்கும் என் நெஞ்சு. ஆனா எந்த நெஞ்சு, அந்த நெஞ்சோட திண்மைனா வலிமை, அது எல்லாம் உடைவித்தால், அப்படி வலிமையா உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற அந்த நெஞ்சோடைய உறுதிப்பாட்டை உடைவித்தால், உடைச்சிட்டா அவ செய்வது ஒன்றும் அறியேன், நான் இப்ப என்ன செய்யறது, நானு உன்னை தானே வணங்கிட்டு இருந்தேன். இப்ப எதுக்காக இதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்ப அந்த பெண்ணை அடைந்தால்தான் எனக்கு அந்த வருத்தம் நீங்கி திருப்பி பழையபடி நான் உன்னை வணங்கணும். அதுதான் இதோட உட்குறிப்பு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வருத்தத்தை தருகின்ற உன்னை நினைக்க முடியல, அப்ப அவளை எனக்கு கொடு, நான் அவளை திருமணம் செய்து கொண்டு அந்த ஆசைகள் நீங்கி உன்னையே நினைக்க வேண்டும். அதுதான் இதோட உட்கருத்து. அப்போ உன்னை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிற, என்னுடைய திண்ணம் எல்லாம் உடைவிட்டால், என்னுடைய மன உறுதியை உடைத்து விட்டால் செய்வது ஒன்றும் அறியேன், நான் இப்ப என்ன செய்யறது எனக்கு தெரியல, உன்னை எப்படி நான் நினைக்கிறது. தன்னிலா மின் ஒளிர் பவழச்சடையீர் அருளும் என தளர்வார். இதெல்லாம் வருத்தம் தீருங்கள் சொன்னாரு. அடுத்தது அருள் கேட்கிறாரு பாருங்க, எப்படின்னா தன்னிலா மின் ஒளிர் பவழ சடையீர். சிவபெருமானுடைய அந்த சடை பவழம் போன்று, முதல்ல மின் போலும், இப்போ பாத்தீங்கன்னா அந்த பவழம் போல மிளிர்கின்ற அந்த சடை, அதுல தன்னிலா அப்படின்னு இருக்காங்க, மின்னல் போல ஒளிர்கின்ற அந்த அதாவது மின்னல் போலவும், மின் ஒளி சொல்றாங்க, மின்னல் போலவும் பவழம் போலவும் ஒளிர்கின்ற அந்த சடை, அதுல தன்னிலா குளிர்ச்சியான நிலா. கோமலையா இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ அனுப்பிட்டு இதை கேளு, சொல்றதுக்கு கொஞ்சம் நிறைய குறிப்புகள் அது பயனுள்ளதா இருக்கும். அதை கேட்கும் போது ஒரு அருள் கருத்து தோணுச்சு. ஏன் நிலா இப்ப தன்னிலாவை அணிஞ்சிருக்கார் சுவாமி அப்படின்றத குறிப்பிடுறாங்கன்னா, முதல்ல சொன்னது போலதான் அந்த நிலவு அப்படின்றது குளிர்ச்சியை தரும். அப்ப இறைவனுடைய அருள், குளிர்ச்சியான அருள் எனக்கு வேணும் ஐயா, அவனுடைய அருளால நான் இன்பம் அடைய வேண்டும். பிறை நிலை அணிந்திருக்கின்ற இறைவா,
சரணடைந்தவரை காக்க வேண்டும். அதுதான் சரணாகதி தத்துவத்தை தான் குறிப்பது போல நிலா வச்சிருக்க. உன்னை சரணடைந்தேன் காக்க வேண்டும். அதான் தண்ணில குளிர்ச்சியான நிலா அணிஞ்சிருக்கு. அப்ப குளிர்ச்சியா எனக்கு ஒரு நல்ல செய்தி கொடு, ஜில்லுன்னு எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த தண்ணிலா குளிர்ச்சியான நிலவினை அணிந்திருக்கின்ற விண்போல் ஒளிர்கின்ற சடையினை உடைய பவழம் போன்ற சடையினை உடைய சிவபெருமானை அருளும், இது போல எனக்கு குளிர்ச்சியா ஒரு நல்ல செய்தி சொல்லுங்க, அருள் செய்யுங்க அப்படின்ட்டு என தளர்ந்து இறைவனுக்கு உரைக்க 234வது பாடல். மதிவால் முடியார் மகிழ் கோயில் புறத்து ஓர் மருங்கு வந்து இருப்ப கதிரோன் மேலை கடல் காண மாலை கடலை கண்டு அயர்வார் முதிரா முளையார் தம்மை மனம் புணர்க்க வேண்டி முளரி வலை நிதியான் நண்பர் தமக்கருளும் நண்பால் நினைந்து நினைந்து அழிய. மதிவால் முடியார் மகிழ் கோயில் புறத்து. இங்க சுவாமியை பத்தி அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, மதிவால் முடியார், அதாவது அந்த மதி வாழ்னா ஒளி வீசுகின்ற, நல்ல ஒளி வீசுகின்ற குளிர்ந்த அந்த சந்திரனை திருமுடியில் சூடி இருக்கின்ற சிவபெருமான் மகிழ்ந்திருக்கின்ற அந்த திருவொற்றியூர் கோயில் புறத்து. சுவாமிக்கு வேண்டிய விண்ணப்பம் எல்லாம் வச்சாச்சு, சொல்லி முடிச்சுட்டு புறத்து ஒரு மருங்கு இருப்ப, வெளியில ஒரு பக்கம் மருங்குனா பக்கம் வந்து இருப்ப அவர் இருக்கிறார். முதல்ல அப்படிதான் பறவையா திருமணம் செய்து கொள்ள ஒரு விண்ணப்பம் வச்சுட்டு இதே போலதான் தனியா யார்ட்டையும் பேசக்கூட மாட்டாரு, தனியா அந்த பிரிவு துயரால வருந்துவார். அதே போல இங்கேயும் மருங்கு இருப்ப கதிரோன் மேலை கடல் காண, அதாவது என்னன்னா சூரியன் மேற்குல மறையுது இல்ல, அது எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த மேலையில அந்த மேற்கு பக்கம் கடல் இருக்கும், அது கடல்ல மறையுதுன்னு மாதிரி சொல்லுவாங்க இலக்கியங்கள்லாம். அதே போல கதிரோனான அந்த சூரியன் மேற்கு திசையில கடல்ல மறையிறான், சாயந்தரம் ஆயிடுதுன்னு அர்த்தம், இரவு பொழுது வருகின்றது. கடல் காண மாலை கடலை கண்டு அயர்வார், மாலை சாயந்தரம் ஆயிடுச்சு, இரவு வரப்போகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா அது கடல் போன்று நீண்டதான். ஏன்னா பிரிவு துயர்ல இருக்கிறவங்களுக்கு அந்த இரவு ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கும். அது பறவையாருடைய அவங்க எப்படி பிரிஞ்சு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருந்துவார்கள். அதுல பார்த்தா ரொம்ப இலக்கிய நயம், ரொம்ப சுவைப்படுறதா இருக்கும். அதே போலதான் இங்க சொல்றாங்க, பிரிவுற்றவர்களுக்கு அந்த மாலை நேரம் மிக நீண்டதா இருக்கும். எவ்வளவு நீண்டதுன்னா கடல் போல இருக்குமா, அது நீந்தவே ரொம்ப கஷ்டமா. அது போல பிரிவால் வாடுகின்றார் இவருக்கு இந்த மாலை கடல், இந்த இரவு நேரம் தனிமையில வருந்துகின்றார். இதனை கண்டு இதுலயோ எப்படி இன்னும் அதிகமா தனக்கு வருத்தம் வருவேன்னு சொல்லிட்டு அயர்வார், வருந்துகின்றார், தளர்ந்து புலம்புகின்றார் நம்முடைய நம்பியாரூரர் பெருமான். முதிரா முளையார் தம்மை மனம் புணர்க்க வேண்டி, அதாவது இங்க சங்கிலியாவுடைய அழகு நலன் சொல்ற பாருங்க, முதிரா முளையார் தம்மை, அது இளம் வயது சங்கிலியா இருக்கு. அப்ப எப்படி இருப்பாங்க பாருங்க, அவங்க அந்த பெண்மையோட அழகு சொல்றாங்க. முதிரா முளையன்னா அவங்களோட தனபாரங்கள் எப்படி இருக்குன்னா இளமையும் அழகும் வாய்ந்தது. இப்படி இளமையும் அழகும் வாய்ந்த தனபாரங்களை உடைய சங்கிலியார் தம்மை மனம் புணர்க்க வேண்டி, அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அன்பினால் ஆசையினால் மனம் புணர்க்க வேண்டி திருமணம் செய்துக்கணும் அப்படின்றதுனால முளரி வலை நிதியான் நண்பர் தமக்கரும் நண்பால் நினைந்து நினைந்து அழிய. அதாவது முளரி வலை நிதியான் அப்படின்னு யாருன்னா குபேரனை குறிக்கின்றது. முளரி அப்படின்னா என்ன, தாமரை, வலைனா சங்கு, நமக்கு தெரியும் சங்க நிதி பதும நிதி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்னன்னா நிதினா அதாவது செல்வம். நம்ம அட்சய பாத்திரத்துல எப்படி உணவு எடுக்க எடுக்க குறையாதோ அதே போல ரெண்டு நிதி இருக்கு, சங்க நிதி பதும நிதி. சங்க நிதினா சங்கு வடிவத்துல இருக்கும், இன்னொன்னு பதும நிதி அதாவது தாமரை வடிவம் இருக்கு. அதுதான் இங்க சொல்றாங்க. அது எடுக்க எடுக்க செல்வம் குறையாம வந்துகிட்டே இருக்குமா, அதுதான் குபேரன் கிட்ட இருக்கு. அதனாலதான் அவன் பெரும் செல்வனா இருக்கான். இது சிவபெருமான் கருணையினால் அருளியது அவருக்கு. சரிங்களா? இப்ப இங்க குபேரனுடைய தோழராக சுவாமிக்கு 2 தோழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புராணங்கள்ல திருமுறைகள்லாம் பாக்குறோம். நம்ம நம்பியாரூரர் பெருமான், இன்னொன்னு அழகை வேந்தன் சொல்ற இந்த குபேரன். அந்த குபேரன் எப்படிப்பட்டவன்னா முளரி, அதுதான் அந்த தாமரை, அதாவது பதும நிதியை சொல்றாங்க. கொடுக்க கொடுக்க புரியாத செல்வம் கொண்ட அந்த பதும வடிவனான அந்த நிதியை வச்சிட்டு இருக்காரு. இன்னொன்னு அந்த வலை அப்படின்ற சங்கு வடிவிலான ஒரு நிதி, அதை 2த்தையும் வச்சிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நிதியான் அந்த குபேரனுடைய நண்பராகிய சிவபெருமான் தமக்கு அருளும் நண்பால் நினைந்து நினைந்து அழிய.
அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இதுக்கும் ஒரு இது காலையில இது ஒண்ணு என்ன ஒரு இது சீக்கிய உரையில இல்ல. எதற்காக இத சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா, குபேரனை இங்க ஏன் கொண்டு வராங்கன்னா, குபேரனுக்கு தெரியும் எல்லையில்லாத செல்வம், அந்த சுவாமி கொடுக்க எடுக்க எடுக்க குறையாத செல்வத்தை சுவாமி கொடுத்தீங்கல்ல, அவருக்கும் நீங்க தோழன், எனக்கும் ஃப்ரெண்டு தானே, நம்ம கேட்போம் இல்லையா, அவருக்கும் தோழன் எனக்கும் தோழன், அவருக்கு எடுக்க எடுக்க குறையாத செல்வத்தை அவ்வளவு கொடுத்தீங்களே, நான் கேட்கறத கொடுக்க கூடாதா, நானும் ஒரு நண்பன் தானே அப்படின்னு நினைச்சுக்கிறாரு பாருங்க. இந்த முளரி வலை விதியான் நண்பர் தமக்கருளும் நண்பால் நினைத்து, அதான் அவருக்கு மட்டும் அவருக்கு நண்பர் நீங்க வாரி வாரி அவ்வளவு செல்வத்தை கொடுத்தீங்க, எனக்கும் நட்பு கொண்டவர் தான். என்ன சொல்றாரு வந்து, என்னை உனக்கு தோழனாக தந்தனம்னு சொன்னாங்க சுவாமி பெரும் கருணையோட. நான் உன்னை ஏத்துக்கிட்டேன் போனா போது ஏத்துக்கிட்டேன்ற மாதிரியே சொல்லல சுவாமி, இவ்வளவு ஒரு கருணை பாருங்க சுவாமி, என்னையே உனக்கு தோழனா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. அது போல அப்படி வந்து குபேரனுக்கு அருள் செய்த இறைவன் அவருக்கு நண்பன் அப்படின்றதால அருள் செய்தீங்க, நானும் நண்பன் தானே, நண்பால் நினைந்து நினைந்து, அப்ப எனக்கு அருள் செய்யணும், செய்வாரா இல்லையா, நினைந்து நினைந்து அழியனா மனம் உடைந்து வருந்துகின்றார். எப்படியோ எப்படி இல்லாம நினைக்கிறாரு, அந்த நண்பருக்கு அருள் செய்தாரே எனக்கு செய்ய மாட்டாரா, விண்ணப்பம் வச்சனை என்ன பதில் சொல்வாரோன்னு அப்படி வருந்த சுவாமி வந்து வருத்தத்தை தீர்க்குமாறு என்ன பண்றாருன்னு பார்ப்போம். 235வது பாடல். உம்பர் உய்ய உலகு உய்ய ஓல வேலை விடம் உண்ட தம்பிரானார் வன்தொண்டர் தம்பால் எய்தி சங்கிலியை இம்பர் உலகில் யாவருக்கும் எய்த ஒன்னா இருந்தவத்து கொம்பை உனக்கு தருகின்றோம் கொண்ட கவலை ஒழிக என்ன. சுவாமி வந்து அதாவது தோழர், அது இல்லையா, தொண்டர் மட்டும் இல்ல தோழர், என்ன வந்து அருள் செய்கின்றார் பாருங்க. உம்பர் உய்ய உலகு உய்ய ஓல வேலை இடமுண்ட தம்பிரானா, சிவபெருமான எப்படி திருப்பி போற்றி சொல்றாரு பாருங்க. உம்பர் உய்ய, உம்பர்னா தேவலோகத்துல இருக்கிற எல்லோரும் உய்யறதுக்காகவும், உலகு உய்ய இந்த உலகங்கள் எல்லாமே உய்யணும்னா பாதுகாக்கப்படணும் அப்படின்றதுக்காகவும், ஓல வேலை, ஓலம்னா ஒலி எழுப்பு கொண்டே இருக்கின்ற, வேலைனா கடல், கடல்ல வந்து அலை அடிச்சிட்டு இருக்கும், அதனால ஒலி வந்துட்டு இருக்கும் இல்லையா, இது போல ஓசை எழுப்பிக்கொண்டே இருக்கின்ற கடல்ல வந்த விடம் உண்ட, இந்த விடத்தை சுவாமி உண்டார். எதுக்காக உண்டாரு, தேவ உலகங்களும் உய்ய எல்லா உலகங்களும், ஏன்னா அந்த ஆழகால விஷயம் எல்லா உலகத்து உயிர்களையும் அழிக்கக்கூடிய கொடிய தன்மை கொண்டதா இருந்தது. அதனால எல்லா உலக உயிர்களையும் காப்பதற்காகத்தான் சுவாமி என்ன பண்ணார், தான் அந்த நஞ்சினை உண்டார். அதை எடுத்துட்டு வந்ததுதான் ஆளாள சுந்தரர். அப்ப சுந்தரரோட எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்க தெய்வ சேக்கிழார் பெருமான். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தான் என்ன பண்றாரு, நம்ம முதலே சொன்னது போல சுவாமியுடைய திருவுருவம் தான் கண்ணாடியில இருந்து சுந்தரரா வந்துச்சு. இந்த அழகான விஷயம் பார்க்கடல்ல இருந்து வந்தத சுவாமி வந்து உண்ணணும், அப்பதான் உயிர்கள் காக்கப்படணும்ன்றதுக்காக சுவாமி போய் சுந்தரரை சொல்றாரு, நீ போய் அந்த ஆழகால விஷயத்தை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு, அதனால எல்லா உயிர்களுமே அழிஞ்சிரும். ஆனா அத வந்து என்னோ சின்ன சாக்லேட் போல என்ன பண்றாரா இவரு, எல்லாம் அந்த விஷயத்த ஒன்னா திரட்டி தன்னோட உள்ளங்கையில வச்சு ஒரு கனி போல எடுத்துட்டு வந்தாராம். இப்ப எத்தகைய பெருமைக்குரியவர், ஆற்றல் உடையவர் நம்ம சுந்தரர் இருந்து பாருங்க. அப்ப சுந்தரர் பெருமான், அதனாலதான் இங்க சொல்றாங்க சுந்தரர் பெருமான் என்ன பண்றாருன்னா, இந்த உலகங்கள் எல்லாம் உய்யவும் தேவர்கள் உய்யறதுக்காகவும் அந்த ஒலி எழுப்புகின்ற கடலில் தோன்றிய விடம் உண்ட தம்பிரான், ஏன்னா தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளவு அர்த்தம். ஏன் இங்க தம்பிரான் சொல்றாங்கன்னா, இறைவனை தவிர வேற யாராலையும் அதை உண்ண முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இவரது எல்லா உயிர்களுக்கும் மேலானவன் இறைவன். அப்ப அவர் கருணை செய்யலன்னா எல்லா உயிர்களும் அழிந்து விடும். அவரால் மட்டும்தான் அந்த அழகால நஞ்சினை அடக்குகின்ற ஆற்றல் உண்டு. அத்தகைய தனக்கு மேல் தலைவன் இல்லாதவனாக விளங்குகின்ற சிவபெருமான் தம்பிரானார் வன்தொண்டர் தம்பால் எய்தி. ஏன் இங்க திருப்பி வன்தொண்டர்னா, அப்படிப்பட்ட இறைவனால தடுத்தாட்கொள்ளப்பட்டபோது வன்தொண்டர் நாமம் கொடுத்தார்ல, அப்படி தடுத்தாட்கொள்ளப்பட்ட வன்தொண்டர் தம்பால் எய்தி இவர்கிட்ட வரார். சுவாமி வந்து என்ன சொல்றாருன்னா, சங்கிலியை இம்பர் உலகில் யாவருக்கும் எய்த ஒன்னா, அதாவது சங்கிலியை அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, இம்பர் உலகில் இந்த உலகத்துல யாராலையும் அவங்கள அடைய முடியாது. ஏன்னா உயர்ந்து அத்தகைய தவம் செய்திருக்கின்றார்கள். அந்த தவம் எப்படிப்பட்டதுன்னா இருந்தவம்னா பெரிய தவம்னு அர்த்தம். ஏன்னா இறைவனுக்கு செய்கின்ற ஒப்பில்லாத தொண்டு. அதனால அந்த தொண்டுக்கு இணை யாருமே கிடையாது இந்த உலகத்துல.
அவங்களை அடையக்கூடிய தகுதி இந்த உலகத்துல யாருக்கும் கிடையாதுன்னு சுவாமியே போற்றி சொல்றாங்க பாருங்க அவங்க தவத்தை. சங்கிலியை இன்பர் உலகில், இந்த உலகத்தில் யாவருக்கும் யாராலையும் எய்த ஒன்னா முடியாத இருந்தவ பெரிய தவத்தை செய்கின்ற கொம்பை. கொம்புன்றதுக்கு ரொம்ப சிறப்பா ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னு சொன்னா, மலர் இருக்கு, அந்த அழகிய மலர ஒரு காம்பு தாங்குது இல்லையா? அதே போல தெய்வ அழகு நலம் பொருந்திய பெண், அவளுடைய இடை எப்படி இருக்குன்னு சொன்னா காம்பு போல மெலிந்ததா இருக்குமா, தனபாரங்கள் பூக்கள் போல இருக்குமா. அது இப்படிப்பட்டதான் பெண்ண கொம்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கொம்பனையாள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது காரணம் இதுதான். அது போல ஒரு அழகினை கொண்ட உயர்ந்த தவத்தினை கொண்ட சங்கிலியை உனக்கு தருகின்றோம். சுவாமி சொல்ற ஒரு இதுல பாருங்க, அந்த சங்கிலியோட தவத்தையும் சொல்றாங்க, பெருமையும் சொல்றாங்க. அப்படிப்பட்ட கொம்பை உனக்கு தருகின்றோம், நீ கேட்டது மாதிரி உனக்கு கொடுக்குறோம். கொண்ட கவலையை ஒழிக, நீ உன்னோட மனசுல இருக்கிற கவலை, இந்த துன்பத்தை ஒழி, உனக்கு நான் அவளை மனைவியாக தருகின்றேன் என்ன சொல்ல. 236வது பாடல். அன்று வெண்ணை நல்லூரில் வலிய ஆண்டு கொண்டருளி ஒன்றும் அறியா நாயினேனுக்கு உறுதி அளித்தீர். உயிர்காக்க இன்றும் இவளை மனம் புணர்க்க ஏன்று நின்றீர் என போற்றி மன்றல் மலர் சேவடி இணை கீழ் வணங்கி மகிழ்ந்தார் வன்தொண்டர். அதாவது அன்று வெண்ணை நல்லூரில் வலிய ஆண்டு கொண்டருளி, அன்னைக்கு என்ன பண்ணீங்க? திருவெண்ணை நல்லூர்ல வலிய ஆண்டுனா இவருக்கு அடிமை இல்லைன்னு சொல்ல வலிந்து என்ன பண்ணீங்க? விடாம மனம் தவிர்ந்த புத்தூர்ல மட்டும் இல்ல, அதை தொடர்ந்து திருவெண்ணை நல்லூருக்கும் தொடர்ந்து வந்து என்ன பண்ணீங்க? வலி அடியான் தான் சொல்லிட்டு பழ ஆவணம் காட்டி என்ன பண்றீங்க? என்னை ஆண்டு கொண்டு, என்னை உங்களது அடிமையாக ஆண்டு கொண்டு அருள் செய்தீர்கள். ஒன்றும் அறியா நாயினேனுக்கு உறுதி அளித்தீர். ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, நான் உங்களுக்கு திருக்கையிலாயத்தை தொண்டு செய்ததோ, திருத்தொண்ட தொகை பாடி, அதாவது மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திடவும் தீதிலா திருத்தொண்ட தொகை தரவும், அதற்காக தான் பிறந்தேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. நீங்க தடுத்தா கொண்டு எனக்கு என்ன பண்ணீங்க? எனக்கு அருள் செய்தீர்கள். அதுக்கு முன்னாடி ஒன்றும் அறியா நாயேனுக்கு, நாய் போன்று ஈழ்ந்தவனாக ஒண்ணுமே தெரியாம இருந்த எனக்கு உறுதி அளித்தீர். உறுதியாக நன்னெறி சேரும் வழியை அருள் செய்தீர்கள். எனக்கு தடுத்தாட்கொண்டு இந்த பழைய அறிவை தந்து இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற அந்த உறுதியை எனக்கு அளித்தீர்கள் சொல்லிட்டு தன்னை ஆட்கொண்டு அருள் செய்த பெருமையை போற்றிட்டு உயிர்காக்க அப்ப அருள் செய்த மாதிரி இப்ப என்ன பண்ணிட்டீங்க? அவளை இந்த பிரிவு ஆற்றாத துன்பம் எனக்கு வந்து உயிரையே துன்பப்படுது, உயிரே போகின்ற அளவுக்கு எனக்கு வருத்துகின்றது. அப்படி எனக்கு அந்த துன்பம் எனக்கு நேராமல், உயிரையே போக்குகின்ற துன்பம் எனக்கு நேராமல் என் உயிரையே காத்துட்டீங்க, அவளை எனக்கு மனைவியாக தருகின்றேன் என்று சொல்லி என் உயிரை காத்தீர்கள் அப்படின்ட்டு போற்றி சொல்றாங்க. உயிர் காக்க இன்று இவளை மனம் புணர்க்க ஏன்று நின்றீர். ஏன்று நின்றீங்கன்னா உங்க மனைவியா தரணும் உடன்பட்டு சொல்லிட்டார்ல சுவாமி, அருள் செய்துட்டார்ல. அதனால இன்று என் உயிரை காப்பதற்காக அவளை உனக்கு மனம் செய்து வைக்கின்றேன் என்று நீங்க சொல்லிட்டீங்க, அதனால என் உயிர் பிழைத்தது அப்படின்னு சொல்லிட்டு என போற்றி இறைவனோட பெருங்கருணையை போற்றி மன்றல் மலர் சேவடி இணை கீழ் வணங்கி மகிழ்ந்தார் வன்தொண்டர். மன்றல்னா நிறைய அர்த்தம் இருக்கு. அதுல திருமணம்னு வரும், மனம்னு வரும். இங்க மனம் வருது. அதாவது சுவாமியுடைய திருவடி மனம் பொருந்தியது. என்ன மனம்னா அருள் மனம் பொருந்தியது. ஏன்னா திருவடியை வணங்குபவர்களுக்கெல்லாம் அருள் கிடைக்குது இல்லையா? அப்ப அந்த அருள் மனம் வீசுகின்ற மலர் போன்ற சேவடி. ஏன் சுவாமியுடைய திருவடியில நிறைய புகைப்படங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கவே அவ்வளவு அருமையா இருக்கும். மலர் போன்ற மென்மையான திருவடியா இருக்கும். அது போன்ற அந்த மலர் போன்ற அந்த சேவடி, செம்மை தருகின்ற அந்த திருவடி இணைக்கி வணங்கி சுவாமியுடைய அந்த அருள் வாசம் தருகின்ற திருவடியை வணங்கி மகிழ்ந்தார் வன்தொண்டர். ஏன் மகிழ்ந்தான்னு சொல்றார் இல்லையா? உனக்கு நானு மனைவியாக நீ விரும்பிய சங்கிலியை தருகின்றோம், கொண்ட கவலையை ஒழிக அப்படின்னு சுவாமி சொன்னதுனால ரொம்ப மகிழ்ந்து அப்ப என்ன ஆட்கொண்டீங்க, ஒண்ணுமே தெரியாத நாயினேனுக்கு உறுதி தந்தீங்க, இப்பயும் எனக்கு என்ன பண்றீங்க? மனைவியாக தரேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்து என்ன பண்றீங்க? உயிரை காப்பாத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு இறைவனை திருவடி கீழ் போற்றி வணங்கி மகிழ்கின்றார் வன்தொண்டர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அடுத்தது 237வது பாடல். ஆண்டு கொண்ட அந்தனார் அவருக்கு அருளி கருணையினால்
நீண்ட கங்குல் யாமத்து நீங்கி வானில் நிறைமதியம் தீண்டு கன்னி மாடத்து சென்று திகழ் சங்கிலியாராம் தூண்டு சோதி விளக்கு அணையா தம்பால் கனவில் தோன்றினார். அதாவது இவருக்கு அருள் செய்துட்டு அடுத்தது சங்கிலியார் பால் இறைவன் செல்கின்றார். எப்படின்னா, ஆண்டு கொண்ட அந்தணர் திருவெண்ணை நல்லூரிலே சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை அந்தணராக வந்து வயோதிக புதிய அந்தணராக வந்து ஆட்கொண்டார் இல்லையா. ஆண்டு கொண்ட இவ்வாறு இவரை ஆண்டு தனது அடிமையாக கொண்ட அந்தணராகிய சிவபெருமான் அவருக்கு அருளி, உனக்கு மனைவியா தரன்னு அருள் செய்தார் இல்லையா, அவருக்கு அருளி கருணையினால். இங்க கருணைன்றது எப்படின்னா 2-3 இடத்துல கொடுக்கணும். கருணையினால சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அருள் செய்தார். என்னன்னு, உனக்கு இருந்த, அதாவது அந்த உலகத்துல இருக்கிற யாராலையும் அடைய முடியாத பெருந்தவம் செய்கின்ற கொம்பனையால் ஆகிய சங்கிலியை தருகின்றோம் கருணையினால் அருள் செய்து, அதே போல கருணையினால் திருப்பி சங்கிலியாரிடம் எழுந்தருளுகின்றார். அந்த கருணையை நடுவில் வச்சிருக்காங்கன்னா முன்னாடி பின்னாடி ரெண்டுக்குமே அது அந்த கருணை உரியது. கருணையினாலதான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அருள் செய்தார். அதே கருணையோட சங்கிலியாரிடம் கனவில் செல்கின்றார். என்ன போய் சொல்றாருன்னு பார்ப்போம். நீண்ட கங்குல் யாமத்து, அதாவது கங்குல்ல இரவு, அந்த இரவிலே அந்த நடு சாமத்துல வந்து நீங்கி, இங்க சுந்தரமூர்த்தி நாயனாரை விட்டு நீங்கி சங்கிலியாட்ட போறாரு. வானில் அந்த சங்கிலியார் எங்க இருக்காங்க, வானில் நிறைமதியம் தீண்டு கன்னி மாடம், கன்னி மாடத்துல இருக்காங்க. அந்த கன்னி மாடத்துல எவ்வளவு உயரமா இருக்கு, காவல் பொருந்தியதான் வச்சு கட்டியிருக்காங்க, யாரும் வந்து அடையாதபடி. அது வந்து அந்த அவ்வளவு உயரத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறை மதியம் தீண்டுகின்றதாம். அந்த நிலவானது உச்சியில படிகின்றது, தோய்ந்து போகின்றது. அந்த அளவுக்கு உயர்ந்த அந்த கன்னி மாடத்திலே சங்கிலியார் இருக்கார். ஏன்னா இரவுல அங்கதான் இருப்பாங்க இல்லையா. பகல் பொழுதுல இறைவனுக்கு புஷ்பம் கட்டும் அந்த தொண்டு செய்யும் போதும் இறைவனை வணங்குவதற்காக தான் கோயிலுக்கு வருவாங்க. மற்ற நேரத்துல கன்னி மாடத்துல இருப்பாங்க. இப்ப இரவு நேரம் கன்னி மாடத்துல இருக்காங்க. அப்படி இந்த மதி வந்து தோய்கின்ற உயர்ந்த கன்னி மாடத்துல விளங்குகின்ற கன்னி மாடம் சென்று சுந்தரமூர்த்தி நாயனார் விளங்கி எங்க போறாருன்னா கன்னி மாடத்துக்கு போய் திகழ் சங்கிலியாராம். இங்க திகழ் அப்படின்றது ஒளியோடு, முதல்ல சொன்னது போல அந்த ஒளியுடன் அழகுடனும் திகழ்கின்ற அந்த சங்கிலியார் கிட்ட போய் என்ன சுவாமி சொல்றாரு பாத்தீங்கன்னா, தூண்டு சோதி விளக்கு அணையார். நல்லா வந்து ஒரு ஜோதி, ஒரு விளக்கு எரியுது, அதை நல்லா தூண்டி விட்டோம், நல்லா பிரகாசமா எரியும் இல்லையா. தூண்டி விட்டோம்னா அது போல மிக பிரகாசிக்க, அதாவது ஒளி எப்படி சொல்றோம், அவ்வளவு ஒளி பொருந்திய தூண்டு சோதி விளக்கணையார். நல்லா தூண்டப்பட்ட சோதியோட விளக்கு எவ்வளவு பிரகாசமா இருக்குமோ அது போன்ற அணையார்னா அது போன்றவராகிய சங்கிலியார் தம்பால் கனவில் தோன்றினார். கனவுலதான் வராரு சுவாமி. சுந்தரமூர்த்தி நாயனார் யோக நிலையில இருப்பாரு, அதனால மனசுல அப்படியே வந்து சுவாமி சொல்லிட்டார். இங்க கனவுல சங்கிலியாருக்கு கனவின் பால் வந்து சொல்கின்றார். என்ன சொல்றாரு, எப்படிப்பட்டவங்க, தூண்டிய அந்த சோதி பிரகாசமா எரிகின்ற சோதி போல விளங்குகின்ற கன்னி மாடத்துல துயில்கின்ற சங்கிலியாரோட கனவுல வந்து சுவாமி சொல்றாரு. பாத்தீங்கன்னா 238, தோற்றும் பொழுதில் சங்கிலியார் தொழுது விழுந்து பரவசமாய் ஆற்ற அன்பு பொங்கி எழுந்து அடியேன் உய்ய எழுந்தருளும் பேற்றுக்கு என் யான் செய்வது என்ன என பெரிய கருணை பொழிந்தனைய நீற்று கோல வேதியரும் நேர் நின்று அருள் செய்கின்றார். இப்ப கனவுல சுவாமி போறாரு சங்கிலியாருக்கு. பார்த்தோன்னு எவ்வளவு பரவசம் இருக்கும், இத்தனை இல்லைன்னா சுவாமிக்காக தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார், தன்னையே அர்ப்பணித்து. இப்படிப்பட்ட சுவாமி அப்படியே திருமுன் தோன்றும் பொழுது எப்படி இருக்கும் கனவுல, அவருக்கு அந்த நிகழ்ந்து சொல்றாரு பாரு. தோற்றும் பொழுதுன்னா தோன்றும் பொழுது சுவாமி வந்து இப்படி சங்கிலியாருடைய கனவில் தோன்றும் பொழுது சங்கிலியார் தொழுது விழுந்து பரவசமாய் வணங்கினார், திருவடியில் விழுந்தார், விழுந்து பரவசமாய் அந்த அன்பும் ஆச்சரியமும் வந்ததுனால பரவசமாய் ஆற்ற அன்பு பொங்கி எழுந்து, ஆற்றனா மிக்க அன்பு, மிகுதியாக இறைவன் மீது அன்பும் பக்தி வச்சிருக்காரு, அது பொங்கி எழுது. ஏன்னா சுவாமியை நேர்ல பாக்குறாரு இல்லையா, அதனால அந்த அன்பு உள்ளத்து அன்பு பொங்கி எழ அடியேன் உய்ய எழுந்தருளும் பேற்றுக்கு, நான் உய்யும்படி இல்லையா, சுவாமியோட தரிசனமே நமக்கு வந்து நன்மை தருகின்றதுதான். அப்ப நான் உய்யும் பொருட்டு இங்கே எழுந்தருளீர்கள், அடியேன் ஆகிய நான் உய்ய இங்கே எழுந்தருள் இருக்கிறீர்கள். இந்த பேரு எனக்கு எவ்வளவு பெரிய பேரு, இது
இதுக்கு யான் செய்வது என்ன? இதுக்கு நான் திருப்பி என்ன செய்ய முடியும் ஐயா? எப்பேற்பட்ட ஒரு தவம் இது! நீங்க பெரும் கருணையோடு எழுந்தருளி இருக்கின்றீர்கள், நான் இதற்கு திருப்பி என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அன்போடு இறைவன் திருவடியை வணங்கி இறைவன் முன்னாடி சொல்றாரு, அடியேன் உய்ய எழுந்தருளும், நான் உய்வதற்காக எழுந்தருளி இருக்கின்றீர்கள், அந்த பேற்றுக்கு எனக்கு கிடைச்ச இந்த பாக்கியத்திற்கு நான் திருப்பி உங்களுக்கு என்ன செய்வேன்? என் யான் செய்வது இப்படி எதுக்கு யான் என் செய்வது? நான் திருப்பி உங்களுக்கு என்ன செய்வேன்? எனக்கு இவ்வளவு அருள் புரிஞ்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு எப்படி வணங்கி அதுக்கு நன்றி தெரிவிப்பேன்? நன்றி சொல்லவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பெரிய கருணை பொழிந்தனைய நீற்று கோல வேதியர் இவ்வளவு சிறப்பா சொல்றாங்கன்னா, முதல்ல சொன்னால கருணையாலதான் சுவாமி சுந்தரருக்கு அருள் செய்தார். அதே கருணையோடு இங்கேயும் வந்திருக்காரு. சுவாமியோட கருணையை எப்படி போற்றி சொல்றாங்க பாருங்க. பெரிய கருணை பொழிந்தனைய நீற்று கோல வேதியரும். அதோட சுவாமி வந்து எல்லையில்லாத கருணை உடையவராம். அந்த பெரும் கருணை அப்படியே பொங்கி வழிந்து அவரோட திருமேனி எங்கும் திருநீரு போல விளங்குதான். எப்படி ஒரு சிறப்பான ஒரு அருள் கூற்று பாருங்க. இப்ப சுவாமியோடைய திருநீரை இனிமே நீங்க வந்து சுவாமி மேனில இருக்க திருநீரை பாத்தீங்கன்னா என்ன தெரியணும்? உள்ள இருக்கிற கருணை தான் பொங்கி வழிந்து திருநீராக விளங்குகின்றதுன்னு பார்க்கணும். தெய்வ சேக்கிரார் பெருமான் பார்க்கணும். இவ்வளவு ஒரு சிறப்பு பாருங்க. பெரிய பெரிய கருணை பொழிந்து அடைய, அந்த சுவாமியோடைய ரொம்ப பெரிய கருணை இல்லையா? அந்த கருணை அப்படியே பொழிந்து அணையா பொழிஞ்சதுமால இருக்கான். என்னதுன்னா அவருடைய திருநீரு, அந்த நீற்று கோல வேதியரும். சுவாமி அஞ்சிக்கிற திருநீர், அந்த கோலம் அழகிய நீற்று கோலமானது பெரிய கருணை பொங்கி வழிஞ்சது போல இருக்கான். அப்ப அதுதான் அப்ப நம்ம அப்படி இன்னும் சிறப்பா இருக்கும். சுவாமியோட திருமேனியை சிந்திக்கும் போது, திருநீற்று மேனியை சிந்திக்கும் போது கருணையே பொழிந்தது இது. அதுதான் நமக்கு கருணை வந்து வெளிப்படுகின்றது திருநீராக நினைச்சு வணங்கணும். அப்படிப்பட்ட நீற்று கோலம் கொண்ட வேதியர் ஆகிய சிவபெருமானும் நேர் நின்று அருளி செய்கின்றார். நேர் நின்று என்ன சொல்றார்? அதாவது என்னன்னா, உண்மைதாம நம்ம பிறப்பறுக்கின்ற கருணை தான் உண்மைதான். அதுவும் நம்ம சிந்திக்க அந்த பொருளை உணர்த்துகின்றார் இல்லையா இறைவன். எல்லாமே இறைவனுக்கு சிறப்புக்குரியதான். அந்த சிறப்பை நாம் உணர்கின்றோம் இல்லையா? அதுதான் பெரிய விஷயமே. அந்த பாக்கியம் நமக்கு இறைவன் திருவருளால கிடைச்சிருக்கு. இப்ப வந்து நீற்றுக்கோல வேதியரும், அந்த திருநீற்று கோலம் பெரும் கருணை பொங்கி வழிந்தாற் போல விளங்குகின்ற அந்த அழகிய நீற்றுக்கோல வேதியர் ஆகிய சிவபெருமான் திருவொற்றியூர் நாதன் நேர் நின்று நேருக்கு நேரம் என்ன சொல்றார் பாருங்க, அருள் செய்கின்றார். சாரும் தவத்து சங்கிலி கேள் சாலை என்பால் அன்புடையான் மேறு வரையின் மேம்பட்ட தவத்தான் வெண்ணை நல்லூரில் யாரும் அறிய யான் ஆள உரியான் இன்னை எனை இறந்தான் வார்கொள் முளையாய் நீ அவனை மனத்தால் அணைவாய் மகிழ்ந்து என்றார். அதாவது என்ன சுவாமி எதுக்காக வந்தாரோ, உனக்கு திருமணம் செய்து வைக்கின்றேன்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அப்ப இவங்க கிட்ட வந்து திருமணம் ஒத்துக்க வைக்கணும்ல சம்மதம். ஏன்னா இந்த பெண்ணுக்கு தாய் தந்தையர் இல்லை, இருந்தவங்களாம் விட்டுட்டு வந்துட்டா. இப்ப வந்து இந்த கன்னி மாடத்துல இருக்கிறது எப்படின்னு சொன்னா, உற்றா எல்லாத்தையும் விடுத்து வர்றது அப்படின்னா அவர்களோட இனி அவருக்கு தொடர்பு எதுவும் கிடையாது. அப்ப இவங்களுக்கு தாயும் தந்தையும் யாவும் சிவபெருமான் தான். அப்ப அவர் தான் இவங்களுக்காக சங்கிலிக்காக திருமணம் செய்து வைக்க வேண்டும் இல்லையா? இப்ப என்ன சொல்றேன்னா, சாரும் தவத்து சங்கிலிக்கு, சாரும்னா சாரத்தக்க தவம். தவம் என்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு செயலைக்காக நம்ம செய்கின்ற முயற்சிகள் தான் தவம். அது எது சிறந்த தவம்னா சிவதவம். சிவபெருமானை அடைய வேண்டும்ன்றதுக்காக செய்கின்ற செயல்கள், சரியே கிரியை யோகம் ஞானம், இதுதான் சிறந்த தவம். அப்படி சிறந்த தவத்தை சாருகின்ற சங்கிலியே, சாரத்தக்க தவமாகியது சிவதவம் தான். அப்படி சாரத்தக்க தவத்தை சார்ந்திருக்கின்ற சங்கிலியே, அதான் சாரும் தவத்து சங்கிலியே. இது சிறந்த தவமும் அதை செஞ்சுட்டு இருக்கமா? அப்படிப்பட்ட தவத்தை செய்கின்ற சங்கிலியே. சுவாமி எப்படி போற்றாரு பாருங்க ஒரு உயிரை, அவரே போற்றி சொல்றாரு. அப்படி உயர்ந்த தவத்தை செய்கின்ற சங்கிலியே கேள், நான் சொல்றதை கேள். சால என்பால் அன்புடையான். சாலனா மிக்க, என்பால என் மேல ரொம்ப அன்புடையவன். ஏன்னா திருமணம் செய்து வைக்கணும்னா இப்படி சங்கிலியார பத்தி சொன்னாங்க. இறைவன் அதாவது கன்னியா இருக்கிறாங்க, அவங்க இறைவனுக்கு அன்போடு தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார் எல்லாமே சொன்னாங்க இல்லையா?
அதே போல இப்ப வந்து சுவாமி வந்து மணமகனை பத்தி எல்லாத்தையும் சொல்லணும் இல்லையா, தந்தை முறையில இருக்காரு திருமணம் செய்து வைக்கிறதுக்கு. அப்ப என்ன சொல்றாரு, நான் சொல்றதை கேளுமா, சால என் மேல ரொம்ப அன்புடையவன். சாலனா மிக்கன்னு அர்த்தம். மிக்க என்பால் அன்புடையவன், என் மேல ரொம்ப அன்புடையவன். மேரு வரையின் மேம்பட்ட தவத்தான். மேருமலை உயர்ந்த மலை, அது எதுக்காக உயர்ச்சிக்கு மட்டும் சொல்ல, பெருமை. மேருமலை உயர்ந்த மலை, அதை விட உயர்வான தவம் கொண்டவன், அதோட பெருமைக்குரிய தவம் கொண்டவன். நீ மட்டும் தவம் செய்யலாமா, ரொம்ப அவனோட பெருமை மேருமலையை விட உயர்ந்தது. அத்தகைய ஏன்னா எந்நேரமும் சுவாமியை சிந்திச்சுட்டு உள்ளத்தால் தழுவியவன். ஏன் உபமன்யு முனிவரை பார்த்து அங்க கையிலே தாழ்வரையில சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பிறவியை முடிச்சுட்டு ஜோதி ஸ்வரூபமா போறார். ஒளி வடிவாக போகும்பொழுது 1000 கோடி சூரிய பிரகாசத்தோடு ஒரு ஒளி போகுதே அப்படின்ட்டு உபமன்யு முனிவர் பாக்குறாரு. பார்த்துட்டு சுவாமி திருவடியை நினைச்ச உடனே அது சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தான். திருக்கைலாயத்திலிருந்து வந்து பூமியில பிறந்து நம்பியாரூரரா வாழ்ந்து இப்ப எல்லாம் முடிஞ்சுட்டு சுவாமியை திருப்பியும் சேர்றாரு. திருக்கைலாயத்துக்கு ஒளி ரூபமா வராரு தெரிஞ்சு வணங்குறாரு. எல்லாரும் கேட்பாங்க, சிவபெருமான் திருவடி தாமரை தவிர வேற வணங்க மாட்டீங்களே, இதை வணங்குறீங்களே அப்படின்னு சொல்லும் போது இவர் சுந்தரர் இறைவனை உள்ளத்தால் தழுவியவர். உள்ளத்தால இவர் தழுவியதை எப்போதும் இறை சிந்தனை சிவ யோகத்திலே இருக்கிறவர். அதனால அவர் என்ன, நான் மட்டும் எல்லோராலும் வழிபடக்கூடியவர். அது ஒரு பெரிய வாக்கு, ஒரு உண்மை சொல்றாரு பாருங்க. நம்ம எல்லோருக்கும் தலைவர் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான், யாவராலும் வழிபடத்தக்கவர், எல்லாரும் வணங்கத்தக்க பெருமைக்குரியவர் அவர் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அத்தகைய அதனாலதான் சொல்றாங்க, அப்படி மேம்பட்ட தவத்தினை உடையவன், வெண்ணை நல்லூரில் யாரும் அறிய யானால உரியவன். வெண்ணை நல்லூரில் அது இதற்காக சமஸ்தரும் அறியும்படி, எல்லோரும் அறியும்படி, யாருன்னா யாவரும் அறிய எல்லோருக்கும் தெரியும்படி நான் ஆள உரிமை, என்னால் ஆட்கொள்ளப்பட்டவன், எனக்கு உரிமையானவன், எனக்கு தொண்டனானவன், உன்னை என இறந்தான், உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று என்னை இறந்தான், கெஞ்சி கேட்டாமா, என்ன இறந்தான், வேண்டி கேட்கின்றான். வார்கொள் முளையாய், வார்னா கட்சி, கட்சினை அணிந்த தனபாரங்களை உடைய பெண்ணே, நீ அவனை மனத்தால் அணைவாய் மகிழ்ந்து என்றார். அதாவது என்னன்னா, மனத்தால் அணைவாய்னா விதிப்படி அவனை திருமணம் மனத்தால் அணைவாய்னா திருமணம் செய்து கொள், விதிப்படி அவனை திருமணம் செய்து கொள், மகிழ்ந்து, மகிழ்ந்துனா மனமும் வந்து, அதாவது என்ன, ஒரு உளமாற, அதாவது சம்மதப்பட்டு, உள்ளம் சம்மதப்பட்டு திருமணம் செய்து கொள். சுவாமி சொல்லிட்டாங்களேன்னு இல்ல, உள்ளத்தாலும் விரும்பி ஏற்று அவனை திருமணம் விதிப்படி திருமணம் செய்து கொள்வாய் சுவாமி. அதாவது இந்த அருள் வரலாறு இறைவன் கருணை தான். அது சென்ற வருடம் படிக்கும் போது இதோட அர்த்தம் என்னோட சிற்றறிவு கெட்டியது வேறு, இந்த வருடம் வேறு. இல்ல சுவாமி தான் வந்து சங்கிலிக்காக அருள் செய்தார், சங்கிலியார் பெருமைக்காக அருள் செய்தார்ன்றாங்க. ஆனா அதை உற்று நோக்கும் பொழுது இது ஏன் கொஞ்சம் பொறுமையா போறேன்னா, அவ்வளவு அருட்பகுதி உயிர்க்கு நன்மை தருகின்றது. இறைவனுடைய கருணையும் அடியார்கள் பெருமையும், அடியவர்களுக்கு இறைவன் தானே அருள் செய்ய வேண்டும், அவர் வாழ்க்கையில் நடக்கிறத நிகழ்த்தி தர வேண்டும். இதற்காக இறைவன் எவ்வாறு அருள் செய்கின்றார் அப்படின்ற தன்மையில ரொம்ப சிறப்பா போற்றி விளக்கப்படுகின்றது. இப்படி வந்து சுவாமி வந்து சாரத்தக்க உயர்ந்த தவத்தினை உடைய சங்கிலியே, என்பால் மிகுந்த அன்புடையவனும். அவன் பெருமையை சொல்லலாம், மணமகன் சொல்லிட்டான்னா ஃபர்ஸ்ட் பெருமைய என்னோட அன்பன் தான். ஏன்னா அப்படித்தானே சொன்னாரு, சிவபெருமான் அடியவர்க்கே ஒருவருக்கே அடியவர் யாரோ அவருக்கு மட்டும்தான் உரியவன் சொல்லிட்டாங்க முதல்லயே. அப்ப எனக்கு அடியவன் என் அன்பன், உயர்ந்த தவத்தினை உடையவன். அது மட்டும் இல்லாம யாருன்னு சொல்லணும்ல, மணமகன். அப்ப திருவெண்ணைநல்லூரில் சமஸ்தரும் அறியும்படி ஆட்கொள்ளப்பட்டவன் அப்படின்னு சொல்லும்போது சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இவருக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவரோட பெருமை எங்கும் பரவி இருந்தது, அவர் சுந்தர பெருமான் தான்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்டவன் உன்னை இறந்தான், என்கிட்ட கெஞ்சி கேட்கிறான், நீ அவனை விதிப்படி திருமணம் செய்து கொள்ள மனமுவந்து சம்மதிப்பாயாக. இதுதான் சுவாமி சொல்றாங்க, உன்னுடைய சம்மதம் தேவை. இப்ப அவங்க சம்மதம் பெற்றுதான் அவங்க அடுத்த விஷயத்த சுவாமி பாருங்க, எப்படிப்பட்ட தெய்வம்னா அவருதான். தன்னுடைய அடியவளா இருந்தாலும் எப்படி கேட்கிறாங்க பாருங்க, வந்து மனமும் வந்து சம்மதம் பெற வேண்டும் இவங்கள்ட்ட சொல்லிட்டுதான் அடுத்தது திருமணத்துக்குரிய அடுத்த இதே பண்றாங்க சுவாமி. அப்ப நீ மனமும் வந்து அவனை ஏற்பாய் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தது என்ன சங்கிலியார் சொல்றான்னு பார்ப்போம். 240வது பாடல்.
ஆதி தேவர் முன்னின்று அங்கு அருளி செய்த பொழுதின்கண் மாதரார் சங்கிலியாரும் மாலும் அயனும் அறிவறிய சீத மலர்தாமரை அடிக்கீழ் சேர்ந்து வீழ்ந்து சென்னின்று வேத முதல்வர் முன்னடுக்கம் எய்தி தொழுது விளங்குவார். அதாவது ஆதி தேவர், நான் முதல்ல சொன்னது போல உலகம் அழிந்து மீண்டும் சுவாமி மரத்தின் கீழ் ஜோதி சுரூபமா தோன்றினார். அந்த பிரம்மன் செய்த அந்த தவத்தையே அடிப்படையாக கொண்டு தோன்றி உலகத்தை படைத்தார். அதனால யாவற்றுக்கும் முதல் ஆதி பிரான் அவன் தான், இறைவன் தான். அதனால ஆதி தேவர் ஆகிய சிவபெருமான் முன் நின்று அங்கு அருளி செய்த பொழுதின்கள் இவ்வாறு முன்னாடி சொல்றாரு இல்லையா? என்ன அருளி செய்கின்றார்? உன்னை என்னுடைய அடியவன் உயர்ந்த தவத்தினை உடையவன், திருவெண்ணெய்நல்லூரில் ஆட்கொள்ளப்பட்டவன், உன்னை மனைவியாக கேட்டான் அப்படின்னு இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே அததான் சொல்றாரு. முன் நின்று அங்கு அருளி செய்த பொழுதின்கண், இதெல்லாம் சொல்லி முடிச்ச பொழுது மாதரார் சங்கிலியாரும், மாதரார்னு அழகுடைய, மிகுந்த அழகுடைய சங்கிலியாரும் மாலும் அயனும் அறிவு அறிய, திருப்பி சொல்றாங்க, திருமாலாலும் பிரம்மனாலும் அறிய முடியாத சீத மலர் தாமரை, சீதம்னா குளிர்ச்சி, குளிர்ச்சியான மலர் தாமரை மலர் போன்று சுவாமியோட திருவடி இருக்கு இல்லையா, அது கீழே சேர்ந்து வீழ்ந்து வணங்கி, திருவடியை விழுந்து வணங்குறாங்க. இவ்வளவு சிறப்பு பாருங்க, எப்படி வணங்கணும். இறைவன் கனவுல வந்த உடனேயும் வீழ்ந்து வணங்குனாங்க. அடுத்து சுவாமிக்கு ஒரு விஷயம் சொல்ல போறாங்க. இது சொல்றதுக்கு முன்னாடி பெரியவர்களை வணங்கிட்டு தான் சொல்லணும். எவ்வளவு ஒரு சிறப்பு, ஒரு குணம் நலன் பாருங்க. மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா, மாலும் அயனும் அறிவு அறிய குளிர்ச்சியான தாமரை மலர் போன்ற திருவடிக்கு சேர்ந்து திருப்பி விழுந்து வணங்கி எழுந்து சென்னின்ற நேருக்கு நேரா நின்று என்ன சொல்றாங்கன்னா, வேத முதல்வர் முன் நடுக்கம். என்ன சுவாமி முன்னாடி பேசுறாங்கல்ல, அதான் பெரியவங்க முன்னாடி பேசவும் பயப்படணும். எத்தனை விஷயம் எவ்வளவு இருக்கு பாருங்க. பெரியவங்க முன்னாடி வணங்கிட்டு தான் பேசணும். அதனாலதான் ஒருத்தவங்க பார்த்தோன்னே வணக்கம் சொல்றோம் அப்படின்னா, வணக்கம் செய்யறது அந்த ஒரு முறை. அப்ப முன்னாடி நின்று பேசினாலும் ஒரு நடுக்கம், ஒரு பக்தியோடைய ஒரு நடுக்கத்தினால வேதம், அது ஏன்னா வேதத்துக்கும் முதல்வனாக நாயகன் இல்லையா, முன் நடுக்கம் எய்தி தொழுது விளம்புவார். வணங்கி திருவடி வணங்கி விளம்புவார்னா சொல்லுவார். என்ன சொல்றாருன்னா, எம்பிரானே நீர் அருளி செய்தார்க்கு உரியேன் யான், இமையோ தம்பிரானே அருள் தலைமேல் கொண்டேன், தக்க விதிமனத்தால் நம்பி ஆரூரர்க்கு என்னை நல்கி அருளும் பொழுது இமய கொம்பின் ஆகம் கொண்டீருக்கு கூறும் திறம் ஒன்றுள்ளது என்பார். அதாவது எம்பிரானே, எங்களுக்கு தலைவனாகி ஐயா, நீர் அருளி செய்தார்க்கு உரியன் யான். நீங்க யார் அருள் சொல்றீங்களோ அவருக்கு தான் நான் உரியவள். யாருக்கு நான் திருமணம் செய்து கொள்ளணும் நீங்க அருள் செய்கின்றீர்களோ சொல்றீங்களோ அவர்களுக்கே உரிய பொருள் நான், அவருக்கே உரிய அடிமை நான், உரியேன் யான். இமையோ தம்பிரானே, இமையோருக்கும் தலைவனாக விளங்குகின்ற சிவபெருமானே அருள் தலைமேல் கொண்டேன். ஐயா நீங்க என்ன சொன்னீங்களோ அதை தலைமேல் ஏற்றுக்கொண்டு அந்த கட்டளையை செய்கின்றேன். தலைமேல் கொண்டு செய்யறதுன்னா அதுதான் முதல் வேலை, அதுதான் எல்லாம் சொல்லி அதை செய்து விட்டுதான் அடுத்த வேலை. அப்போ உங்களோட கட்டளையை சிறமேற்கொண்டு அதனை உங்கள் கருத்தின் வழியே செய்கின்றேன். ஆனா தக்க விதிமனத்தால், சங்கிலியாரோட பெருமை பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அவங்க தவம் மட்டும் இல்ல, ரொம்ப கூர்ந்த ஒரு அறிவு உடையவர்களே தான் தோணணும். ஏன்னா இறைவன் ஏன் எதற்காக இந்த திருவிளையாடல் நிகழ்த்தினார்னா, இது சங்கிலியார் வேண்டி கேட்டது. நம்ம உற்று நோக்கும் போது அது தெரியும், நிறைய விஷயங்கள் இதுல புதிஞ்சிருக்கு. சங்கிலியாருடைய விருப்பம் இது. அதனாலதான் இறைவன் அந்த சத்தியத்தை வாங்குறாரு. நம்ம நினைச்சுக்கிறோம் இறைவன் சுந்தரமூர்த்தி நாயனார்ட்ட இந்த சபதம் கேட்கின்றார் பிரிஞ்சு போகக்கூடாதுன்றதுக்காக இல்ல, அது சங்கிலியாரோட விருப்பம். நம்ம கூர்ந்து பார்க்கும்பொழுது தெரியும். என்ன சொல்றாங்க, நீர் அருள் செய்தார்க்கு உரியன் யான். நீங்க யார் அருள் செய்கின்றீர்களோ, திருமணம் செஞ்சுக்கணும் அருள் செய்கின்றீர்களோ அவர்களுக்கே உரிய பொருள் நான், அவர்களுக்கே உரியவன் நான். இமையோருக்கும் தலைவனாக விளங்குகின்ற இறைவா, உங்களுக்கு கட்டளை திருமணம் செய்து கொள்ள சொல்றீங்களா, அந்த கட்டளையை சிறமேற்கொண்டு செய்கின்றேன். தக்க விதி மனத்தால், சிறப்பா சொல்றாங்க பாருங்க. ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வைக்கிறாங்க பாருங்க, தக்க விதி மனத்தால். நீ திருமணம் செய்து கொள் சுவாமி சொல்றாங்க. இவங்க எப்படி சொல்றாங்க, தக்க விதி மனத்தால். உலகத்துல எப்படி சிறப்பா திருமணம் நடக்கணுமோ அந்த முறைப்படி. ஏன்னா இவங்களுக்கு சுந்தரமூர்த்தி நாயனோட பெருமை தெரியும், அவரோட ஏற்கனவே திருவாரூர்ல திருமணம் ஆகி இருக்கிற நிலைமையும் தெரியும். அதனால இப்ப இரண்டாவது திருமணம் தானே, அதனால இந்த திருமணம் இரண்டாவது திருமணம்ன்றதால எப்படியோ நடக்கக்கூடாது.
அது வந்து உலகம் அறிய சிறப்பாக முறைப்படி நடக்க வேண்டும். அதுதான் தக்க விதிமனத்தால். தகுந்தவாறு எப்படி சிறப்பா செய்யணுமோ அதே போல விதிமனம். நீங்க அப்படி செய்வீங்க அப்படின்ட்டு அப்படி சொல்லிடுறாங்க. ஏன்னா அப்படிதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனும் ஒரு அருள் வாக்குல இருக்கு. தக்க விதி மனத்தால். தக்க விதி என்னென்ன செய்யணுமோ சிறப்பாக அந்த விதிப்படி மனம் செய்விக்க போகிறீங்க. அந்த திருமணத்துல மனத்தால் நம்பி ஆரூரருக்கு எண்ணெய் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நான் தான் சொன்னேன் இல்லையா, திருவெண்ணை நல்லூர்ல சமஸ்தரா ஆட்கொள்ளப்பட்டவன் நம்பி ஆரூரருக்குன்னு தெரியுது. அப்ப என்ன சொல்றாருன்னா, இப்ப தகுந்த முறைப்படி விதிப்படி எனக்கு திருமணம் செய்து வைக்க போறீங்க அப்படின்ட்டு அப்படிதான் வைக்கணும்னு ஒரு கண்டிஷனை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாங்க. அடுத்தது நம்பி ஆரூரருக்கு என்னை நல்கி அருளும் பொழுது, நம்பி ஆரூரருக்கு என்ன கொடுக்க போறீங்க. அப்படி கொடுக்கும் பொழுது இமய கொம்பின் ஆகம் கொண்டீருக்கு கூறும் திறம் ஒன்று உள்ளது. என்ன நீங்க அவருக்கு மனைவியாக கொடுக்க போறீங்க. அப்படி அருளும் பொழுது இமய கொம்பின் ஆகம், நான் சொன்னால கொம்புன்னா எப்படின்னா அந்த அழகிய அந்த பெண்மை அந்த தெய்வீக தன்மை கொண்ட காம்பு போல மலரின் காம்பு போல இடை கொண்ட அந்த கொம்பாகிய உமையெண்ணையோடைய ஆகம் கொண்டீர். இந்த ஆகம்க்கு ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. ஆகம்னா 2 அர்த்தம் இருக்கு. உடலில் ஒரு பகுதியை கொண்டு விளங்குவது மட்டும் இல்லாம உள்ளத்துல இடம் கொண்டதுதான் ஆகம். அப்ப என்ன பண்றீங்கன்னா இவ்வளவு சிறப்பா சொல்லிருக்காங்கன்னா, உடல்ல வந்து உமையன்னைக்கு இடம் கொடுத்தது இல்லாம உள்ளத்திலும் இடம் கொண்டு இருக்கின்றீர்கள். அப்ப உங்களுக்கு வந்து எதுக்காக இந்த வார்த்தையை அவங்க சொல்றாங்கன்னா, அப்படி சுந்தரரை எனக்கு திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவர் எப்படி உங்களை பிரிவாம உமையன்னை உங்களோட இடப்பாகம் இருக்காங்களோ உள்ளத்துல எப்படி இருக்காங்களோ அதே போல நாங்களும் பிரிவின்றி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அருட்கருத்தை வச்சுதான் இவங்க சொல்றாங்க. பாருங்க, தக்க விதி மனத்தால், தக்க விதிப்படி மனத்தால் நம்பி ஆரூரருக்கு என்னை நல்கி அருளும் பொழுது, எனக்கு வந்து நீங்க கொடுத்து அருள் செய்கின்ற பொழுது இமய கொம்பின் ஆகம் கொண்டீர். இமயராஜனுடைய அந்த கொம்பனையால் ஆகிய உமையெண்ணையோடு ஆகம் கொண்டீர். உடலிலும் உள்ளத்திலும் உமையெண்ணெயை வைத்திருக்கின்ற உங்களுக்கு கூறும் திறம் ஒன்றுள்ளது. உங்களுக்கு கூறக்கூடிய திறமை ஒரு செய்தி என்னிடம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க திருமணத்துக்காக. இன்னொரு 6 பாட்டு நான் தயார் பண்ணிதான் வச்சிருந்தேன். ஆனா நேரம் இல்லை. இருந்தாலும் என்ன அவங்க சொன்னாங்கன்றது ரொம்ப சில கருத்துக்கள் இருக்கு. அதெல்லாம் விரிவா சொன்னாதான் சிறப்பா இருக்கும். என்ன அவங்க இறைவன் கிட்ட அவங்க வந்து அவங்க விண்ணப்பம் வைக்கின்றார்கள், இறைவன் அதற்காக என்ன அருள் செய்தார். அடுத்த பாட்டோட முடியும். ஒரு சீன் முடியும். அடுத்த பாடலோட முடியும். சைக்கிள்னு பார்த்தேன். ஐயா வந்து சொல்ல சொல்லிட்டாங்க. சரிங்க, 242வது பாடல். ஒரு செய்தி உங்களுக்கு இருக்குன்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன செய்தி அப்படின்றத, பின்னும் பின்னல் முடியார் முன் பெருக நாணி தொழுது உரைப்பார். ஒரு விஷயம் இருக்கு, ஒரு செய்தி உங்களுக்கு இருக்கு ஐயான்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்றாங்க, பின்னும். ஏன்னா அது என்ன செய்தின்னு சொல்லணும்ல. பின்னும் பின்னல் முடியார் முன், பின்னி என் சுவாமி சடை வச்சிருக்காரு இல்லையா, அப்படிப்பட்ட பின்னல் சடையார், பின்னால் சடையினை உடைய முடியை கொண்ட சிவபெருமான் முன் பெருக நாணி, அவங்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் பெண்மை இல்லையா, அப்ப நாணத்தோடு ஒரு வெக்கத்தோடையே தொழுது உரைப்பார். ஏன்னா எது சொல்றதுக்கு முன்னாடி தொழுதுன்னு தான் சொன்னேன். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னு சொல்லிட்டு திருப்பியும் தொழுது திருப்பியும் வணங்கி அடுத்த ஒரு செய்தியை சொல்றாரு. என்ன உரைப்பார் பாத்தீங்கன்னா, மண்ணும் திருவாரூரின் கண் அவர்தாம் மிகவும் மகிழ்ந்து உரைவது என்னும் தன்மை அறிந்து அருளும் எம்பிராட்டி திருமுலை தோய் மின்னும் புரினுள் அணிமார்பீர் என்றார் குன்றா விளக்கு அணையார். இங்க குன்றா விளக்கு அணையார் ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். குன்றானா கெடுதலே இல்லாத விளக்கு. ஏன்னா விளக்கு எவ்வளவு தூரம் எண்ணெய் எரிபொருளோ இருக்கோ அந்த அளவுதான் எரியும், நின்றுடும். ஆனா கெடுதலே இல்லாத நிற்காம எரிஞ்சுட்டே இருக்கிற அந்த விளக்கு போல, குன்றாத விளக்கு போல விளங்குகின்றார்னா பெருமை குன்றாதன்னு அர்த்தம். அப்படி சங்கிலியார் வந்து பின்னும் அடுத்த ஒரு விஷயம் சுவாமியோட திருவடியை தொழுது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, மண்ணும் திருவாரூரின் கண் அவர் தாம். குணமூர்த்தி நாயனார் பெருமான் பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க அவரை பத்தி. ஏன்னா திருவெண்ணை நல்லூரில் ஆட்கொண்டவர் தான் சொல்லிருக்காரு சுவாமி. அதை வச்சு இவங்க நம்பி ஆரூரர் சொல்றதுனால அவரை பற்றி முழுவதும் அறிந்திருக்கிறார் இவரு. அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. இப்ப சுவாமி வந்து என்ன வந்து உன்னை கேட்டான், நீ ஒத்துக்கோ, திருமணம் செய்து கொள்ள சம்மதம் சொல்லு, மனப்பூர்வமா சொல்லுன்னு சொன்னதுக்கு அப்புறம் மீற முடியாது. ஏன்னா சுவாமி இதை சொல்லிட்டாரு. அப்ப அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆனா அவர் திருவாரூர்ல திருமணம் செய்து கொண்ட ஒரு பெண்ண,
அதனால இப்ப என்ன பண்ணணும்னா அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. மண்ணும் திருவாரூரின் கண் நிலை பெற்று பெருமை விளங்குகின்ற அந்த திருவாரூரின் கண் அவர் தான் மிகவும் மகிழ்ந்து உறைவது, அந்த மகிழ்ச்சியோடு அங்க இருக்கின்றார். அப்படின்னா என்னன்னா அங்க திருமணம் செய்து கொண்டு மனைவியோட வாழ்கின்றார் அப்படின்னு அர்த்தம். மகிழ்ந்து உரைகின்றார் என்னும் தன்மை அறிந்து அதையும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு அருளும். அவர் ஏற்கனவே திருமணம் ஆனவர், இப்ப எனக்கு திருமணம் செய்து வைக்க சொல்றேன், என்னையும் திருமணம் செய்து சொல்றீங்களே, அவர் திருப்பி அங்க போயிட்டா நான் என்ன பண்றது? அந்த ஒரு கண்டிஷன் அதுதான் இங்க சொல்றாங்க வந்து. அப்ப திருவாரூரின் கண் அவர் தான் மிகவும் மகிழ்ந்து உறைவது, ரொம்ப மகிழ்ச்சியோட அங்க இருக்கிறாரு. எங்க போனாலும் திருப்பி அங்கதான் வந்துடுவாரு. அப்படி மகிழ்ச்சியோட விரும்பி மனைவியோட அங்க வீட்டில் இருக்கின்றார் என்னும் தன்மை. அவங்களுடைய தன்மை இதுதான் முக்கியம். அவங்களோட தன்மையை கூட தெரிஞ்சிருக்காங்க பாருங்க. என்னும் தன்மை அறிந்து அவருடைய தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அருளும், எனக்கு வந்து இந்த அருளை செய்யுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருமணம் செய்து வைக்கணும்னு சொல்றீங்க, நான் உடன்படுகின்றேன், திறமேற்கொண்டு அதை செய்கின்றேன். ஆனா திருவாரூரில் அவர் மனைவி இருக்கிறாங்க, திருப்பி அங்க போயிட்டா என்ன பண்றது? அப்ப இதுக்கேத்த மாதிரி அவர் விட்டு போகாதபடி ஒரு அரேஞ்ச்மெண்ட் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு இப்பயே அவங்க சொல்லிடுறாங்க. இந்த ஒரு கருத்தினாலதான் அவர் என்ன பண்றாருன்னா, பிரிஞ்சு போகாதபடி சபதம் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சுந்தராரை கேட்கிறாங்க. சுவாமியே போய் கேட்கல. இது வந்து சங்கிலியாரோட விருப்பம். என்னும் தன்மை அறிந்து அருளும், அவருக்கு திருவாரூர்ல மகிழ்ந்து இருக்கின்றார், அதையும் தெரிஞ்சுக்குங்க. இப்ப என்னை திருமணம் செய்து கொண்டு அங்க போயிட்டாருன்னா என்ன பண்றது? அதனால அருள் செய்யும் போது, திருமணத்துக்கு அருள் செய்யும் பொழுது இதனை கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்ல, சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, எம்பிராட்டி திருமுலை தோய் மின்னும் புரிநூல் அணிமார்பி. அதுதான் இங்க சிறப்பா சொல்றாங்க பாருங்க. எம்பிராட்டி ஆகிய உமையன்னையை திருமுலை தோய் மின்னும் புரிநூல் அணிமார்பீர். சுவாமி நீங்க புரிநூல் அணிஞ்சிருக்கீங்க, உப்புரி நூல். அது வந்து எம்பிராட்டியோடைய தனங்களை வந்து என்னன்னா, உங்களுடைய திருமார்பு எப்படிப்பட்டதுன்னா உப்புரி நூல் உயர்வது, அதுல வந்து உமையன்னையோட தனபாரங்கள் ஓதுகின்றது. அப்படின்னா உமையன்னையை பிரியாமல் இருக்கின்றீர்கள். அப்ப நானும் அவ பிரியாம இருக்கணும், அதனால இதை அறிந்து அருள் செய்யுங்கள். திருவாரூர்ல அவருக்கு ஏற்கனவே மனைவி இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே போல உமையன்னையோட ஒரு பாகம் கொண்டு உப்புரி நூல் உமையன்னையோட தனபாரத்தில் பொருந்த விளங்குகின்றீர்கள். இது போல பிரிவின்றி நான் அவருடன் இருக்க வேண்டும், அதற்கு வழியை அருள் செய்து எங்களுக்கு திருமணத்தை அருள் செய்யுங்கள் என்று குன்றா விளக்கணையார் கூற, இறைவன் அதற்கப்புறம் இவர்களுடைய கருத்துப்படி என்னென்ன அருள் செய்கின்றார் அப்படின்றத இறைவன் திருவருளால் வரும் வாரங்களில் சிந்திப்போம் என்று கூறி, காளி நாயனார் குரு பூஜை இன்னைக்கு வந்து இந்த ஒரு முக்கியமான அருட்பகுதின்றதுனால அதற்கூட போல. ஆனா சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பெருங்கருணையினாலும் பெருங்கருணையினாலும் இது சிறப்பாகவே வந்து என்னால் இயன்ற அளவு சொன்னேன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப உயர்ந்த அருமைய தவம். இது நம்ம உட்கார்ந்துட்டே செய்கின்ற தவம், கேட்டும் பேசியும் பெறுகின்ற அருள் தவம் இது. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் நமக்கு இந்த பெரும் பாக்கியத்தை அருள் செய்திருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். மனோன்மணியம்மா மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. மனோன்மணியம்மா மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க. நன்றி, நன்றிங்கம்மா. சிவாய நம. புஷ்பலதாம்மா வாருங்களம்மா. திருவடி வணக்கம். இன்னைக்கு வகுப்பு ரொம்ப அருமைம்மா. நீங்க சொன்ன விதம் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே மனசுல பதிகிற மாதிரி இருக்கு. ஆனா எங்களை திருப்பி சொல்றதுக்கு தான் அந்த அளவுக்கு அருள் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. ரொம்ப அருமைங்க அம்மா. நான் வந்து 265வது பாடல்ல இருந்து கேட்க ஆரம்பிச்சேன். ஒன்பது உய்ய உலகுய்ய ஓல வேலையிட விடமுண்டு அந்த இதை சொன்னீங்க. உண்மை தேவலோக மக்களும் உயர்றதுக்கும் நம் உலக மக்கள் உயவும் அந்த விடத்தை உண்ட தம்பிரான் தலைக்கு மேல யாரும் தலைவர் இல்லைன்ற இதை உணர்த்துற வன்தொண்டர் அந்த பெருமையை சொல்லும்போது ரொம்ப அருமையா இருந்ததுமா. பெருந்தவம் இருந்தவம் சொல்லுவோம். பெருந்தவம் இது கொம்பைன்றதுக்கு ரொம்ப அர்த்தம் அழகா சொன்னீங்கம்மா. திருவருள், அவன் அம்மையுடைய திருவருள்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த தாமரை பூவுடைய இத தண்டும் அது இதழும் எப்படி மேல மட்டும் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த திருவருளை பத்தி சொன்னீங்களம்மா. அது ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா. அருமை. அப்புறம் கடைசி பாட்டுங்க ஆதிதேவர் முன் 242வது பாட்டு. எம்பிரான நீ அருளி செய்த இவங்க கேட்கிறாங்க, சங்கிலியார் கேட்கிறாங்க. நான் வந்து ஒரு
விளக்கணை அந்த 42வது பாடல். பின்னார் முடிய மீன் பெருக நாணி தொழுதுரைப்பா மண்ணு திருவாரூர்கள். அந்த பாடலும் ரொம்ப அருமைங்கம்மா. அதுல அவங்க திருவாரூர்ல இருக்க ஒரு மனைவி இருக்காங்களோ அவங்க மேல அவர் எவ்வளவு அன்பு கொண்டு இருக்கு அவர் உள்ளத்துல வைத்திருக்காங்க. அப்படிப்பட்டவரை நீங்க என்ன திருமணம் செய்து கொள்ள சொல்றீங்க. அவங்க மறுபடியும் திருவாரூர் போகாம என்னுள்ள எங்கேயும் இருக்கணும், நீங்க அருள் புரியணும்ன்ற அந்த இதை கேட்கிறாங்க பாருங்க. அதுவும் அருமை. நீங்க நிறைய பாடல். அப்புறம் சாரும் தவத்து சங்கலி கீழ் சால்மிக்கு என்புடையான் இறைவனை உள்ளத்தால் தழுவியதுன்னு சொல்லிட்டு அந்த அந்த இவரை பத்தி சொல்றது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பத்தி பெருமான் சொல்ற விதம் நல்லா இருக்குங்க. அன்புடையார் மேரு மலையினுடைய உயர்ந்த மலையுடைய மேற்பட்டவன் சால அன்பு மிக்கவன் வெண்ணெய் நல்லூரில் என்னால் ஆட்கொள்ளப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி பெருமானை பத்தி பெருமான் சிவபெருமான் அவ சங்கிலியார்கிட்ட உரைக்கிறது ரொம்ப அருமைங்கம்மா. இது வரைக்கும் நான் உணர்ந்தது ரொம்ப எல்லா பாட்டும் கேட்டேன். ஆனா நான் உணர்ந்ததெல்லாம் இந்த 3 பாடம் ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா. அடுத்தங்க ஐயா பேசுறது. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிமா. கோமல் ஐயா போயிட்டாங்கம்மா, அவங்க அடியார்கள் பேசலாம். நீங்க பத்மாதி அம்மா நீங்க பேசுங்க, இல்ல சாந்தா சண்முக அம்மா பேசுங்க. சாந்தா அம்மாவும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாந்தா சண்முகம் அம்மாவும் போயிட்டாங்க. சாருமதி அம்மா நீங்க பேசுங்க. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. சிவாயனம அம்மா ரொம்ப அருமைம்மா. என்னன்னா பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அங்க 2 பெண்களை பாக்குறாங்க. அப்போ பெருமான் திருவருளோட அவரு பெண்களை பாக்குறாங்க. அந்த 2 பெண்களை பார்த்ததும் நான் பூமிக்கு போகணும்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் வந்துடுறாங்க. திரும்ப அவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. அப்ப ஆனா சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன சொல்லிட்டு வராங்க, நான் என்ன தவறு செஞ்சாலும் என்ன பண்ணாலும் நீங்க தடுத்தாள் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அத பெருமான் அத எந்தெந்த இடத்துல எல்லாம் எப்படி எல்லாம் கட்டி அத காப்பாத்துறாங்கங்கிறத ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. ரொம்ப சிறப்புமா. என்னன்னா இப்ப சங்கிலியார் அம்மையாரை பார்க்க வர்றாங்க ஐயா. சுவாமியே போய் 2 பேருக்கும் பேசி வைக்கிறதுங்கிறது ரொம்ப அருமமா. அது எப்படி நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம பாட்டுக்கு எல்லாம் சொல்லிட்டே இருக்கோம் சாமி காதுல விழுகாதுன்னு சொல்லி. ஆனா இதுல இப்ப இன்னைக்கு எடுத்த அத்தனை பாடல்களோட கருத்துக்களுமே சுவாமி ஒவ்வொன்றையும் காதுல வாங்கிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் பெருமான் தடுத்தாட்கொண்டு அவங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டே இருக்காங்கங்கிறது ரொம்ப அருமமா. அதுல அம்மா சொன்னது ரொம்ப அருமமா. அது என்னன்னா பெருமான் அந்த விபூதியை உடம்பு பூரா அணிஞ்சிருக்கிறது கருணைதான். என்னன்னா நம்ம அனாதி கேவலத்திலேயே நம்ம கிடக்குறோம். அறிவு பொருளா தான் இருக்கிறோம், ஆனா அனாதி கேவலத்துல அப்படியே கிடக்குறோம். அப்ப பெருமான் அப்படியே விட்டுருந்தா நம்ம என்ன ஆயிருப்போம், அப்படியேதான் கடந்திருப்போம். இந்த ஆன்மா என்னைக்குமே பெருமான் திருவடியை அடைஞ்சிருக்காது. அது எப்பேற்பட்ட ஒரு கருணை. அதே மாதிரி பிறந்து அத்தனையும் கொடுத்து என்னென்ன இந்த உயிருக்கு தேவைங்கிறத பார்த்து 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 ஒவ்வொன்னா கொடுத்து அந்த பெருமான் அவ்வளவு கருணை. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த கருணையை காமிச்சு காமிச்சு பெருமான் அப்படியே நம்மள அவங்க திருவடியில ஒவ்வொரு பக்குவமா சின்ன நீ கொஞ்சம் பக்குவப்படுறியா வா வா அப்படின்னு சொல்லி பெருமான் அடுத்தடுத்த பக்குவத்தை படிநிலையா கொடுத்து 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 அப்ப ரொம்ப அந்த விபூதிக்கு சொன்னது ரொம்ப திருநீருக்கு சொன்னது ரொம்ப அருமமா. அது அவருடைய கருணை தான். இப்ப எல்லா கருணையும் அவர் மேனியை பார்த்தா நமக்கு வந்துடும். இப்ப விபூதி திருநீர் அணிந்திருக்கிற பெருமானை நினைச்சு மனசால நினைச்சோம்னாலே போதும், நமக்கு அப்படி ஒரு கருணை. அவர் செய்த அத்தனை கருணையும் நம்ம கண்ணு முன்னாடி வருமா. அதே மாதிரி முப்பரி நூல் போட்டிருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்ததுமா. நீங்க சரிங்க சாமி, நீங்க சொல்றீங்க நான் திருமணம் செய்திக்கிறேன், ஆனா அங்க இந்த மாதிரி பறவையார் அம்மையாரோட இன்பமா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா நான் என்ன பண்ணட்டும், நான் இங்க பண்ணிக்கிறேன். ஆனா என்ன நீங்க உங்ககிட்ட எப்படி திருவருள் உங்க கூடயே இருந்து அந்த முப்பரி நூலை அவங்களோட தனபாரங்கள் தாங்கி உங்க கூட பிரியாம இருக்காங்களோ அத மாதிரி நாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பிதான் அவங்க சுவாமி கிட்ட கேட்டுட்டு அவங்கள திருமணம் வச்சுக்க சொல்றாங்க. ஆனா பெருமான் அப்படியும் கைவிடல பாருங்கம்மா. முழுவதுமாக பெருமான் நம்ம கூடயே இருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வார்த்தையும் கேக்குறாங்க சாமி. நம்ம என்ன சொல்றோமோ அத்தனையும் கேக்குறாங்கிறதுக்கு இன்னைக்கு சிறப்பான ஒரு வகுப்பா. நன்றிங்கம்மா. சிவாயனம். சிறப்பான பின்னூட்டம் சகோதரி, மிக்க நன்றி. ஓம் நம சிவாய. நன்றிங்கம்மா. ஐயா நீங்க பேசுங்கய்யா.
இல்லம்மா நான் பேசி ஐயா போயிட்டேங்கம்மா. அதுக்கப்புறம் தனியா அவங்க என்ன நேரம் அதிகமாகும் உங்க அப்புறமா தனியா பேசி பதிவு போடுறேன் சரிங்கம்மா சரி. மற்ற அடியார் பேசலாங்கம்மா. மற்ற அடியார் யார் வேணாலும் பேசலாங்கம்மா. பாடலைங்கம்மா, பாடிட்டு ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுறேன். சரிங்கம்மா. பாடுங்க சாருமதி அம்மா, பாடி நிறைவு செய்யுங்க. சரிங்கம்மா. சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க, மணிவலம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்ஜபம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க வெற்பை, கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேல், ஏரிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். நீங்க ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுங்கம்மா. மற்ற